இங்க ஏற்கனவே கண்ணா போன கிடக்குது இல்ல என்னப்பா பேசுமைக்கு கொஞ்சம் குறைச்சு எல்லாத்தையும் குறைச்சு வச்சுட்டு போங்க தான் கத்துவோம் ஏப்பா சொல்லுப்பா அருமையான கும்பல் வந்து உட்காந்து 10 நிமிஷம் தூங்கணுங்கிறிய உனக்கு ஏதாச்சும் இருக்குதா ஐயா அது இருந்தா ஏன்னா உன் வீட்டுல ரசம் வைக்க பெருங்காயத்தை வைக்க சாம்பார் வச்சிருக்காங்களா அருமையான கும்பல் என்ன பார்த்தா ஆத்தா மரங்கள ரோட்டுக்கு அந்த பக்கம் நல்லா அருமையா உட்காந்துருக்காங்க எல்லாம் அப்பப்ப இந்த சட்டச்சிக்கல தான் பண்ணாம கொஞ்சம் சாமி எதை பிடிக்கணும் அதை பிடிக்க அதில் சொல்லுங்க ஐயா வந்துடுறேன் வந்துடுறேன் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே என் நகரம் கொண்டாடக்கூடிய இனத்தோட பெரியவர்களே ஊரானவர்களே இந்த பெருவிழாவை திருவிழா நடத்தக்கூடிய விழாக்கம் பேர்களே கடமை கண்ணே மண்டபட சொல்லப்பட்ட மதிக்கு மரியாதை காவல்துறை அதிகாரிகளே வருங்காலத்தை உங்களுக்கு காத்து கொடுக்கின்ற என்னை போல செஞ்சீங்களே பேத்தி காலேஜ் போகுது ஆமா பேத்தி காலேஜ் போகுது பேரன் காலேஜ் போறேன் ஐயோ நான் இப்பதான் 3வது வருஷம் காலேஜ் முடிக்கிறேன் காலேஜ் முடிக்கிறியா காலேஜ் முடிக்கிறேன் எங்க தோட்டத்தில் பாக்குறியா காலேஜ்ல போய் ப்ரொஃபஸர்ப்பா காலேஜ்ல படிச்சுட்டு உட்காந்துருக்கா தம்பி எத்தனாவது படிக்கிற யார் நானா 7ஆப்பு 5ஆப்பு 3ஆப்பு 15ஆப்பு படிச்ச காலேஜ்ல ஆமா போனவர்களே போகாதவர்களே இங்கே வெளிநாடு போனவர்களே போகாதவர்களே வந்தவர்களே வராதவர்களே எதுக்கு நாடத்துக்கு ஆர்வம் வந்தவர்களே நாடத்துக்கு வரலாமா வேணாம யோசனை பார்த்து வீட்டுல உரையை கொண்டிருப்பவர்களே வந்தவர்களை பார்த்து சொந்த வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களே இப்ப எதிர்க்கிறப்பான பார்த்துட்டு வந்திருந்தா நான் உங்கள்கிட்ட சொத்து தான் வாங்கி வந்து ஒரு கைதட்டுங்க பார்க்க என்ன பார்த்தா ஆத்தாம அப்படியே இத்தனை கும்பல நான் 50 பேர் தான் தட்டுறாங்க சாமி ஏன்னா தார் ரோட்ல புளியாம்பழம் விழுந்த மாதிரி எனக்கு என்னால உட்காந்தே பார்த்துருப்பாங்க இவங்க என்னதான் பண்றாங்க மிருதாக்கர் என்ன பண்றேன் அப்ப நினைப்பாங்க நானா சொல்றேன் மச்சான் தட்டு பார்க்கலாம் சொல்லுதா சொல்லு ஆமா நீ போறாசா போ அப்புறம் செஞ்சவர்களை செய்யாதவர்களே ஐயோ கடவுளே போட்ட விளக்கம் சொல்லி ஓஞ்சி போறதுக்குள்ள கேட்டே நான் எப்படி போயிட்டேன் ஆமா நான் சொல்லி ஓஞ்சி போயிட்டேன் நீ கேட்டே ஓஞ்சி போயிட்டேன் சொல்றேன் கல்யாணம் சேர்த்து விட்டு கல்யாணம் சேர்ந்த மாதிரி ஏங்கி தவித்து கொண்டிருப்பவங்களே பொண்ணையாட்டுமே ஆமா ஏன்னா நம்மள மாதிரி ஏங்கிட்ட உட்காந்துருக்கேன் என்னையாட்டம் தான் நம்மள மாதிரி கூட்டி சொல்லக்கூடாதா உங்கள் அத்தனை பேருக்கு மதிக்கு பராது நானும் தமிழ்ப்பாளரும் எங்களுக்கு பொறுப்பான பாசத்துக்குரிய இளமன வார்த்தகத்தை சேர்ந்த ராஜ நடிகர் திருவாளர் கே வேலுசாமி கலைக்குழு சார்பாக நெய்வார்ந்த நன்றி நன்றி கேட்ட வணக்கம் அப்பா அருமையான நாடகத்தை வச்சிருக்காங்க சத்தியவான் சாத்திய நாடகம் இதெல்லாம் வைக்கணும் ஊர்ல இது மாதிரி புண்ணிய அதாவது பழைய நாடகத்தை வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சத்தியவான் சாத்திய நாடகம் பெண்கள் முக்கியமா உட்காந்து பார்க்கணும் ஆம்பளைகளை போக சொல்லலாமா ஆம்பளைகளை போக சொல்லலாமா எல்லாம் தான் உட்காந்து பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு இந்த நாடகம்னா தவத்துறை டிடி சங்கரதாமி அப்படி எழுதியிருக்கிறாரு ஏன்னா பெண்கள் உட்காந்து பார்த்தாத்தேன் கட்டிய கணவன் வந்து உயிரை விட்டு போனோன்னே அப்பதான் உயிரை எப்ப கொடுப்பியா அப்படின்னு யமனை போய் பாக்குறது தூதரை முடிச்சு போட்டு பாக்குறது பெண்கள் தான் யாருமே யமனை பார்த்தது இல்லை ஆமா யமனை நம்ம போய் பார்த்துருக்கோமா யமதர்ம விளையாடுனா 5 மணிக்கு அங்கிட்டு போய் ஐயோ யமதர்ம வர்றாரா அப்படி போறாரு இப்ப யமதர்ம எல்லா ஆரம்பிச்சுட்டாரு ஆமா செல்லுல பூந்துட்டாரு 2 வீலர்ல பூந்துட்டாரு பஸ்ல பூந்துட்டாரு லாரியில பூந்துட்டாரு எதுல வேணாலும் பூந்துட்டாரு இப்ப ஆல்ரவுண்டர்ல கூட பூந்தாலும் பூந்துருவாரு யாவது அட ஒரு பேச்சுக்கு சொல்லி தட்டாப்புடான்னு தட்டம்ல வேற பக்கம் தட்டணும்னா அப்படிதான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற குளத்திற்கு நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு கதாப்பணி தெரிந்து கொண்டோம் நன்றி நன்றி கதை வணக்கம் இந்த விழாவை ஏற்படுத்த விழாக்குழு தலைவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தயவு செஞ்சு அந்த கோச்சு தான் படுக்கல ஏந்திரிச்சு உட்காருங்க ஆரம்பத்திலே படுத்தீங்கன்னா முழுசா படுத்து போயிடும் உங்களை தான் சரி சாமி சரி நீ தூங்குறா சார் நீ பாடியா நாங்க படுத்த ஆமா நாங்க பாட வாசிக்க ராராட்டு மாதிரி இருக்க மாட்டேங்குது அதுல ஒரு சில பேரு முந்தானத்து போனவர்கள் இப்ப ஏந்திரிச்சு உட்காருன்னு தம்பி ஒரு வேலையை பாடுற ஆமா நான் படுக்கிறேன் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துருச்சு அது கொட்டை இப்பனாச்சும் ரோட்டு பக்கம் அங்கிட்டு இருக்காங்க நல்ல பெரிய அந்த கடதடி கிளை மாதிரி போட்டிருந்தாங்க சரி அதுல மேடை போட்டிருந்தாங்க பீக்கரேசன் போனோம்ல அந்த மாதிரி எதிர்த்து நல்லா கேக்குது எனக்கு இடுப்பு ஒழிக்குது ஒரு வேலையை பார்ப்பானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இருந்துச்சு கருப்பசாமி நாடகம் பப்புண்டாட்டி எப்படி சிவன் சாமி அடைச்சாங்கல்ல முதல் அந்த அம்மாவுக்கு தான் சாமி வந்துச்சு பக்தி அது வரைக்கும் அந்த அம்மா உட்காரவே இல்லை விடிகிற வரைக்கும் இந்த ஊர் வாட்ச்மேன் போறாரு போ ரோடு எத்தனை இடத்துக்கு நான் வந்துட்டு வா நீ இங்க நிக்கிற அங்க நிக்கிற சந்துக்குள்ள வர்ற பொந்துக்குள்ள வர்ற 13 பாத்துட்டேன் இவர் வேற ஒண்ணும் இல்ல எங்கன உட்காரலாம் எங்கன இந்த பீக்கர் சத்தம் கேட்காம இருக்குது பீக்கரா இந்த ரேடியோ சத்தம் அங்க போய் துண்டை உடச்சி கொடுத்து விட்டு காலைல போலாம் அப்படின்னு அவர் இடத்துல போயிட்டு வந்துட்டு இருப்பாரு இடத்துக்கு யூடியூப் எடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு ஒரு சேர் வாங்கி உட்காந்துக்க தம்பி விடிய வரைக்கும் நிற்க முடியாது கோச்சுக்காம தயவு செய்து ஒரு சேர் கொடுங்க
அந்த பையன் ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அப்படிங்கிற விதத்துல அவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ முடியும். நல்லா என்ன பண்ண போறாங்க? அட ஒரு பேச்சுக்கு என்ன சொந்த வந்தங்க நல்லா இருக்கிறீங்களா? இப்படி சௌரியமா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களையும் கிட்ட பார்த்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்குமா? ஏன் பார்த்து என்ன பண்ண போற? அட கேட்டேன்ப்பா. கேட்டுதான் அவனுங்க. இப்ப மனுஷனை பார்த்தா கேட்கறதப்பதான் கேட்காம தான் தப்பு. என்னையே கேட்டது தப்பு. பெத்தவளை தவிர மத்தவங்களுக்கு புத்தி சொல்றது ரொம்ப தப்பு. மக முட்டாள் பண்ணதானா? ஆமா. நம்ம பிள்ளைக்கு நம்ம வேலை கேட்க மாட்டாங்க. அடுத்த பிள்ளைக்கு புத்தி சொன்னா கேட்பாங்களா? அது ஓம்படி புத்தி சொன்னா அதை விட யார் ஒரு பையன் ரோட்ல வண்டியில போனேன். தம்பி மெதுவா போறானே ஒரு வேலையை பார்த்துட்டு போயோ. ஆமா. அது கேட்கிற வேலையை பார்க்க நாங்க போறோம். இந்த புதுசா ஒரு வண்டி வந்துருக்குல அப்பாச்சியா? அப்பாச்சியா குண்டிய தூக்கி அந்த வண்டி தானே இந்த அப்படி அதுல போன கிராஸ் ஆகி போனோம்ல டர்ரு போனேன். என் வண்டி நான் அவங்க கொஞ்ச நேரம் பெட்ரோல் பங்குங்க. தம்பி நீ எந்த ஊர்ல ஊற சொல்லல மேல எங்களையும் பார்த்தா முடிவெட்டு அப்படி வித்தியாசமா இருந்துச்சு. சட்டியா கும்பிட்ட மாதிரி. தம்பி உனக்கு என்ன வயசு மெதுவா போங்கிறேன். சரி வண்டி நான் வாங்கியிருக்கேன் வேலையை பார்த்துட்டு போனேன். நான் அப்பதான் நினைச்சு பார்த்தேன். அப்ப உன்கிட்ட சொன்னது தப்பா இருக்குது. இந்த வண்டியில வாங்கியிருக்காங்கல்ல இப்ப எல்லாம் பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் பொண்ணு கேட்க போனோம்னா எப்படி போவாங்க? எப்படி போவாங்க? பொண்ணு கேட்க போனோம்னா அப்ப கடதாசி போடுவாங்க. ஆமா. ராஜா தான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்தோன்னே மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்துக்காக பேசிக்க மாட்டாங்க. இப்ப பிடிச்சிருக்குதா அந்த பொண்ணு வெக்கப்பட அப்படி தலை கீழே போடும் வெக்கம் அப்படி இருந்துட்டு மாப்பிள்ளை பார்த்தாச்சா பிடிச்சிருக்குதுப்பா எப்பா நீ கல்ல கட்ட கூட நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன் அப்படி சொல்லி மாப்பிள்ளை வந்துருவாரு. சரி இப்ப பொண்ணு கட்ட பொண்ணு அப்படியா காப்பி கொடுக்கறதுல நம்ம மொபைல் நம்பர் நம்மளால கொடுத்துறது. அப்புறம் எங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள 13 பொண்ணு வரும். ஹலோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? இந்த போன்லயே பேசிக்கிறது. கல்யாணம் முடிஞ்சோன்னு பார்த்தா அடியப்பா 5 குடி தேனை குடிச்ச மாதிரி இனிப்பா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோடி பாதி ஜோலி முடிஞ்சு வரும். 6 மாசத்துக்குள்ள பார்த்தா வண்டியில போறதும் திருப்பூர் பாக்குறதும் இந்த வண்டியில ஒண்ணு ஏற்றிட்டு போவாங்க. என்னது அப்படி கொண்டாடிய தாயா கல்யாணம் முடிஞ்சு அந்த படி இந்த வீடு போனேன்னு வண்டியில ஏற்றிட்டு போவாங்க. தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாட. இப்ப இவர்தான் புருஷன் வச்சுக்க. புருஷன் யாருக்கு? என் முகரே பாரு புருஷன் முகரே. இப்ப இவர் வண்டி ஓட்டுறாரு. எப்பா வண்டியில உட்காந்தா பின்னாடி லேடிஸ் கம்பெனி அதை பிடிச்ச ஒத்துக்காதான். இவர் வண்டி குடிக்க கடானா ஏறுறேன் நீ வண்டி. ஐயோ அத்தான் நீங்க வண்டி ஓட்டுக்கட்ட ஏறி உட்காந்து இப்படி போன குடிய வச்சாரு உள்ள வந்து இப்படி ஏத்திட்டு போய் உட்காந்த நீ அதுல அப்படமா சொல்லிவிடு. இப்படி ஏன் போனே இப்படி போய்க்கிறது. இங்க போட்டா 80ல போகும். இங்க பார்த்தா 90ல இருக்கும். அது எங்க கையப்படுது? இங்க செத்து போன பெருக்காங்க இப்படி இருக்க பிடிச்ச சரு புலன்னு போறது. சரி பூக்கடை பார்த்தா கப்பக்க நிக்கும். ஏன் நிக்க? ஏன் வெக்கா 200 ரூபாய்க்கு பூ கொடு. 200 ரூபாய்க்கா? வண்டியும் புதுசு இதுக்கும் புதுசு எல்லாமே புதுசு. மாமியா வீட்டுக்கு போனா கேட்பாங்க மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? அடியப்பா பேங்கல வேலை செய்யறாமியா? பேங்கல மாசம் 40,000 சம்பளம்ங்கிறாரு. அப்ப பார்த்தா அடியா அப்பா அக்கா பக்கம் பேசிப்பாங்க பிள்ளைக்கு பூவே முளம்ப தள்ளுறாரு. அடியா பிள்ளை நல்லா வச்சு தாங்குவாரு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் பிள்ளை வேப்பங்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிடும். டீச்சர் எடுக்குது ஏன் உனக்கு கேட்கிறேன் பிள்ளை உண்டாயிரும். என்ன உண்டாயிரும்? கல்யாணம் முடிச்சோடனே சொத்து சோக இருக்குதா கேட்பாங்க. என் தம்பி உனக்கு பிள்ளை கூட்டி இருக்கா? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பார்த்தா உண்டாயிரும். என்ன உண்டாயிரும்? கர்ப்பமாயிரும். கொப்ப பையா இப்படி ஆனே அப்புறம் கேட்பாங்க. அப்புறம் வளகா போட்டுருவாங்க. அப்புறம் வண்டி 80ல போனது 70,000 60,000 மெதுவா போயிடும். ஒரு குழந்தை பிறந்தனே அதுக்கு முன்னாடி போன பார்த்தா பிச்சுக்கலாம் இருக்கு. ஹலோ 5 மணிக்கு ஆபீஸுக்கு 5:30 வீட்டுல இருக்கேன். ஏன்னா புதுசா திரும்ப புரியாங்க குழந்தை பிடிச்சி முடிச்சோன்னே அந்த பிள்ளை போன பேசும். எப்படி புரிஞ்சுட்டேன்? ஹலோ எங்க இருக்கிறீங்க? அப்ப இருந்தாலும் சண்டை பேச பாரு போன வைக்க போறேன் சுடுகாட்டுல இருக்கேன். ஏன்னா அதுக்கு முடியாது. அப்புறமா பார்த்தா 5 குடி வேப்பனை குடிச்ச மாதிரி தரப்புன்னு அந்த வண்டியை வேற ஓட்டிட்டு அப்படி வந்திருக்காங்க. ஏன்னா காலம்ல அப்படித்தான் போயிட்டு இருக்கு. 2027 போல 2027 என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப புதுசா வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? இந்த சார்ஜ் போடுற வண்டி. ஆமா சத்தம் இல்லாம போகுது. ஒண்ணுமே தெரியாது. சத்தம் இல்லாம பின்னாடி திரும்புறது தெரியல போறதும் தெரியல. இப்ப பச்சத்துல உடனே புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த வண்டி வாங்கிக்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? பெண்ணாகி எப்பனுக்கு கல்யாணம்
காதல் சொன்னா கோயிந்தா குழந்தைங்கிற விளங்குமாயா? காதல் கோயிந்தா. காதல்ல கால் எடுத்து வைக்கிறப்ப கோயிந்தான்னா நான் காதல் பண்றதா இல்ல காவிரி நேரத்துல போய் இறக்குறதா? நீ எல்லாம் காதல் பண்றியா? எப்ப நீ எல்லாம் பண்றப்ப நான் பண்ணக்கூடாது? இடிச்சு வச்சு நடக்கிற உன்னோட நான் 10 வருஷத்துக்கு இழந்தேனே. நீ அதுல வச்ச நான் இதுல வைப்பேன். ஏன்னா காதலுங்கிறது பஸ்ல வரதா, லாரியில வரதா, பிளேன்ல வரதா, டூ வீலர் வரதா கண்டுபிடிக்க முடியல. இப்ப எதுல வேணாலும் வந்துருது. அந்த காதல் ஒண்ணு அடிய காதல் மூக்க இருக்குது. அடியப்ப பெத்த தாய் தப்பனை பண்ணிக்க முடியாது, சொந்த பந்தத்தை மதிக்க முடியாது. உடனே போன் பண்ண கருவுல இருந்து வந்துட்டேன், இந்த புது ஸ்டாண்ட்ல இருந்து நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னா டூ வீலர் வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க சண்டால பாருங்க. இப்படிதான் போனாலும் அங்க காதலில வெளியிட்டு ஒரு சில பேருக்கு வணக்கம் இருக்கையில வப்பாட்டி வைக்கின்ற புதிய வாய்களுக்கு வணக்கம், எங்கள் வணக்கம். அது புருஷனை இல்லாம புதிய கொண்டு வைக்கின்ற அது புருஷனை இல்லாத உள்ள புதியவர்களுக்கு வணக்கம். பட்டைகளை போட்டுக்கிட்டு ஒட்டைகளை மாட்டிக்கிட்டு சட்டையை போறது வணக்கம். பட்டையில ஒரு சட்டையை போட்டு வணக்கம். பட்டைகளை போட்டுக்கிட்டு ஒட்டைகளை மாட்டிக்கிட்டு சட்டையை போறது வணக்கம். எங்க வணக்கம். எங்க ஆண்டுக்கு ஒரு முறை அழகான திருவிழா கொண்டாடுவோருக்கு வணக்கம். அன்பான பெரியவருக்கு வணக்கம். இந்த ஊரார்களுக்கு எங்கள் வணக்கம். நாட்டுக்கு வணக்கமே. எங்கள் நாட்டுக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே. வணக்கமே. இங்க ஆரம்பிச்சா கரூர்ல போய் நின்று இடையில இறங்கிக்க. அடியங்கப்பா போறது போட்டுல அடியங்கப்பா துங்கு தலைய போகுது இன்னைக்கு. அற்புதமா நடத்தி அன்புள்ள நாடத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, பப்பன வெளியே வந்தாச்சு. எல்லாம் போயிட்டு வாங்க, படிச்சுட்டு எல்லாம் போயிட்டு வர சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து கூட்டி வந்தது. போயிட்டு வாங்கன்னா கதையோட ஆரம்பத்துல போங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அந்த அருமையான ஒளிபெருக்கி பாசத்துக்குரிய ஆசத்தோட சேர்ந்த சகாயமாதான் யாருங்கிற மைசேட்டுக்கார் யாரு? எங்க ஊருக்கார். உங்க ஊருக்காரா? உனக்கு என்ன வேணும்? எங்க பண்ணக்காரியா எங்க ஊருக்கு நல்ல காதுவத்துக்கு போடுவாரு, கல்யாணத்துக்கு போடுவாரு, காசு இல்லாமையும் போடுவாரு, கடன் சொல்லியும் போடுவார். யாரு என்னத்தை போடுவாரு? என்னத்தை போடுவாரு? செட்டு போடுவாருப்பா. சிறப்பான முறையில் ஒளிபெருக்க அன்புள்ள தெரிந்து கொண்டு ஏன்னா அந்த ஒளிபெருக்க பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷம் வந்துச்சு. எப்படி? ஏன் நான் ஒரு புதிய ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி எங்க அத்தை மகளை கட்டிவிட்டேன். ஏன்னா இருந்து அத்தை மலை கட்டினேன். அப்புறம் அத்தை மலை தான் கட்டணும், வேற பக்கம் கட்டுறது வேணா. சித்தப்ப மலை பிடிச்சி கட்டுவாங்க. சரி, கட்டிட்டு அத்தை மலை கட்டணும்னே. சரி சரி போ, நீங்க அடிக்காம இருந்தாலும் ரெடிமேடா சொல்லி கொடுங்க, கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரிக்கு படிப்பறிவு இல்ல. வீட்டுக்காரனா? அது என் பொண்டாட்டி தான். நம்ம பொண்டாட்டியா? உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தகைக்கு எடுத்துட்டு போ. சரி ஓ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டா எங்க எங்க ஏ என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன எப்படிதான் கூப்பிடுறது? ஏங்க கூப்பிட்டா மரியாதை என்ன விவரம் தெரியாதவ தானே. ஆமா, எந்த பொண்டாட்டி கூப்பிடுவாரு? ஏன் பொண்டாட்டி தான் ஐயா. இந்தாரு ஏ ஒரு ரேடியா போட்டி வாங்கினா பரவாயில்ல. ரேடியா போட்டியா? அப்படின்னு சொல்லி அவருக்கு விவரம் தெரியாது. சரி, அப்படின்னு சொல்லி 100 நாளுக்கு போன காசு, இந்த காலை எடுத்த காசு, நாட்டு நட போன காசு, நான் நாடத்துக்கு போற காசு எல்லாம் கொண்டு போய் சேர்த்து வச்சிருந்து ஒரு 15,000 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு பல்லாட்டுக்கு வீட்டோட காசு கொடுக்குறியா? இல்ல, போறப்ப இறக்கி விட்டு போயிடுறேன். காஞ்சி விட்டு கஞ்சி ஊத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இங்காரு நாங்க ஒரு ரேடியா போட்டி வாங்கினேன். காசு இல்ல அப்படின்னு நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் 15,000 ரூபாய் அப்படின்ட்டு எங்க ஊர்ல இருந்து மணப்பாறை கிளம்பியாச்சு. சரி, 2 பேரும் போய் பார்த்தோன்னே பஸ்ல ஏறி என்னை விட்டுட்டு அவன் வடக்குல திருப்பிட்டு போறான். ரேடியா வாங்கத்தேன் இங்க இருந்து குத்து பதிவு போய் ரேடியோக்காரங்க அப்பதான் திறந்து வச்சு அவர் ஊதுவத்தியில கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. இந்த வெளியே வச்சிருப்பாங்க அட்டைப்பட்டி, அதை பார்த்தோன்னே என் பொண்டாட்டிக்கு ஆர்வம் தாங்கல. எங்க இந்த பொட்டி எவ்வளவுன்னு கேட்டுருக்கிறேன். சரி, அவர் கடைக்காரர் எந்த பொட்டியுமே வேணும், ரேடியா பொட்டி இருந்தா கொடுங்க. அப்படி ஏன் பொண்டாட்டி அப்படிட்டா எந்த பொட்டி வேணும்னு அவர் விவரம் எடுத்து வச்சிருக்காரு. இத்த பெரிய பொட்டி 15,000 ரூபாய், இத்த பெரிய பொட்டி 14,000 ரூபாய், சரி சின்னது 10,000 ரூபாய். உனக்கு எப்படி சைஸ்ல வேணும்னு கேட்காம என் வீட்டுக்காரி விவரமானாலும் அது தெரியுமா? இந்த 15,000 பொட்டி இருக்குல்ல அது 12,000 ரூபாய் கேட்டாவர். கேட்டோடனே அவருக்கு மேல எங்கே முடிச்சாரு. என்னமா முதல் வியாபாரமே இப்படி ஏத்திட்டு பாக்குற அப்படின்னு. சரி கொடுக்கலாம், கொடுங்க கொடுங்க. ஏன்னா சந்தைக்கு போனாலும் பொம்பளை பிள்ளை 10 ரூபா கம்மியா கொடுத்தா அவங்க மனுஷன் இருக்கு. ஆமா, என்னங்க கத்திரிக்காய் 30 ரூபா சொல்ற பக்கத்துல 20 ரூபா சொல்றாரு, 20 ரூபா 2 கிலோ போடுங்க போடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 10 ரூபா குறைச்சாத்தான் நல்லா இருக்கும். சரி 12,000 அவர் சாமி கும்பிட்டு முத வியாபாரம்னு கொடுத்துட்டாரு. அட்டைப்பட்டில வச்சு ரேடியா போட்டி கட்டி என் முட்டாட்டிக்கு ரேடியா பண்ணி என்னன்னு விவரம் தெரியாது. கட்டி வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்துருக்காரு. ஏமா போய் சாமி கும்பிட்டு ரேடியா போடு, பக்கம் அக்கம் பக்கத்துல சொல்லும்
சொல்லுமா. சரி. நம்ம ஊர் கடையில நான் வாங்கி தரேன். என்ன வரட்டும். உனக்கு ரேடியா பாடல்னு வச்சுக்க, நான் பாடி தரேன். அங்க போய் சாமி மூட்டு நீ ரேடியா போடுன்னு இவருக்கு எதார்த்தம் சொல்லதுக்கு. சரி. என் முன்னாடி ரேடியா போட்டு தூக்கி தலையில வச்சு வீட்டுல வந்தோன்னு 5 மணிக்குல வீட்டுல எடுத்து வச்சு இந்த தெருவுல போய் இந்த தெருவுல வந்தா பாரு. எதுக்கு போறாங்க? எதுக்கு? 4 வீட்டுல போய் சொல்லலாம் ரேடியா வாங்கிருக்கேன், எங்க வீட்டுல நாளைக்கு ரேடியா பாட போ அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு வந்தாச்சு. விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. சரி. இது மாதிரி கோவில் பக்கத்துல என் வீடு. ஒரு 3 மணிக்குல எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சேன். என் பொண்டாட்டி நான் எங்க 7 மணி ஆகி எந்திரிக்கிறதுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு தலைக்கால குளிச்சுட்டு 7 மணி நேரம் எந்திரிக்க. நீ எல்லாம் மனுஷனா? ஆமாப்பா, உனக்கு உடனே எந்திரிக்க அப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சோன்னே இப்ப தலைக்கால குளிச்சுட்டு வீடு வாசல கழுவி விட்டு ரேடியா பொட்டி தூக்கி நடுவுல வச்சு. எதுக்கு நடுவுல? நடு வீட்டுல இப்ப சாமி விட்டு கூட சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி பெரிய கரண்டியில நெற்பள்ளி கொண்டாந்து வச்சு சாம்பிராணி டப்பா நுறுக்கி வச்சிருந்தேன். அதை கொண்டாந்து ரேடியா வச்சு சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறேன். சரி. பாடுமா பேசுமா பாடுமா. எப்படி மயிரியா பாடும்? பாடு. சாம்பிராணி புகை வீடு கூட புகையுது. என்னை வந்து உருட்டுறாங்க. யாரு? எந்திரி. ஏன் எந்திரி? அப்போ எந்திரிக்கல. கவப்பு எடுத்து வந்து தட்டுவேன். தயார சொல்றேன். அப்புறம் நானும் அந்த துக்கத்துல எந்திரிச்சு என்னடி அப்படின்னு குளிச்சுட்டு வா, நீ வந்து ஊதுவத்தியை புளித்திட்டு காட்டு. அட கொளுத்தி காட்டுங்கவா. என் மொட்டாட்டி அங்கிட்டு நான் இங்கிட்டு ரேடியா நடுவுல அவ சாம்பிராணி உடனே ஊதுவத்தியை கொளுத்தி காட்ட. இடஞ்சா இருந்திருக்குமே. சொல்றத கேள்வி. வீடே புகை மண்டலமா இருக்குது. என் பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியல, நான் உட்காந்துருக்கு அவளுக்கு தெரியல. அவ்வளவு புகை. குத்து வரைக்கும் அடிக்கிறது. குத்து மதிப்பா அடிச்சேன். பார்த்துட்டு பார்த்தா நெருப்பா முடிஞ்சு போச்சு. சாம்பிராணி முடிஞ்சு போச்சு. ஊதுவத்தியே முடிஞ்சிச்சு. வீடே புகை மண்டலம் இருக்கு. எங்க பெரியப்பா கறந்து வந்தவரை என்னடா வீடு புகையா இருக்குது. அப்படி அந்த புகையை விறுவிறுன்னு என் முட்டாட்டி போய் மாமா மாமா ரேடியா பட்டி வாங்கினேன், சாம்பிராணி போட்டேன், பாடல உன் மயம் ஊதுவத்தியை கொடுத்துச்சு. அப்பவும் பாடல மாமாங்கவும் எங்க பெரியப்பா அறிவாளி சொன்னார். அட கிறுக்கு முண்டைகளா, சாம்பிராணி போட்டா பாடாது, திருச்சியில வீடா பாடுங்கிறதுக்கு உன்னோட அறிவாளி ஆகுது. இப்படி சொன்னேன்னு என் முண்டாட்டி 500 ரூபாய் காசை கொடுத்து ரேடியா தூக்கிட்டு போயான்ட்டான். எங்க? திருச்சிக்கு. சரி. பசேரி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். பாட்டுக்குள்ள திருச்சி இருக்கிற மாதிரி மயிரை கூட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. அங்க போய் உட்காந்து என்ன இறங்குறது ஒரு ஆள் பார்த்து பாராட்டுங்க. இவன் எந்த ஒரு காரணத்துல இத்தனை பெரிய பொட்டியை வச்சிருக்கிறேன், ஒருவேளை குண்டு வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியாம வந்து விசாரிச்சாரு. இது என்னடா அப்படின்னாரு. சார் ரேடியா பொட்டி வாங்கினேன், சாம்பிராணியோடைய பாடல இந்த பெரிய திருச்சியில வைக்க சொன்னார் சார். சரி. வைக்கிற 1 மணி நேரம் பாடலங்கவ. அதுல ஒரு அறிவாளி சொன்னார், இங்க வச்சா பாடா தம்பி, கொடைக்கானல வை அப்படின்னாரு. ரூபா திருச்சியில இருந்து கொடைக்கானல் பஸ் ஏறிட்டா. பசேரி போயிட்டேன். பகுதி மலையில குரங்கு மாதிரி குருன்னு உட்காந்துருக்கு. யாரும் கேட்க அங்கேயும் பாடல பேசல. ஒரு 5-6 பேர் பி.கே. ராசி மாதிரி வந்து எந்த ஊரா இது என்னன்னு கேட்டார். சரி சார், அடிச்சு கிடிச்சு கூடாதீங்க, இந்த மாதிரி மணப்பாறை பக்கத்துல உள்ளாளு ரேடியா வாங்க இங்க வைக்க சொன்னாங்க. அப்படிங்கவ அவர் என்ன திசை திருப்பி விட்டார். எப்படி? இங்க வச்சா பாடா தம்பி, சென்னையில வை பாடுங்க. வேற வழி. சென்னைக்கு போகணும்னா எங்கிட்ட காசு இல்ல, திருட்ரெயின் ஏறி போயிட்டேன். போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். வர்றேன் புறம் கோத்தாம்பம்மாங்கிறேன். காயெல்லாம் இருக்கிறேன். சோத்துக்கு அப்பவே போட்டு மருந்து. அப்புறம் வந்தாலும் வந்து டேய் யாரா நீ அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி நான் திருச்சி பக்கத்துல மணப்பாறை ஊரை சொல்றதுக்குள்ள அடிக்க வைக்காங்க. தம்பி இங்க வச்சா பாடா தம்பி, சுலோன்ல வை அப்படின்னாங்க. நான் பஸ் காசுல இருக்க சுலோனுக்கு போறது. எப்ப போறது? துருவா திருச்சியில இருந்து அங்க இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா என் கொண்டாடி சண்டை நாருது. காசு போச்சே இப்படி சொல்லி ரேடியா பட்டி தூக்கி திருப்பி அந்த ரேடியா அவங்க கடைக்கே போறான். சரி. அப்போ அந்த கடைக்காரர் எங்க நேரம் அப்பதான் கடையை திறக்கிறாரு. அப்ப என் கொண்டாடிக்கு போய் ரேடியா வச்சு விட்டு கடைக்காரருக்கு என் கொண்டாடி சண்டை சக்குவாங்க. அவரு பொறுமையான மனுஷன், நல்ல மனுஷன், பொறுமையா காச முடியாமதான் திருச்சியில வச்சு மண்ணில் பேசினா. நான் யார் தெரியுமா? கவர்மெண்ட் ஷாப் அப்படின்னா என் கொண்டாட்டி அப்புறம் புரண்டுட்டாரு. கவர்மெண்ட் ஷாப்புக்கும் ஐயோ நம்மள பேசி கொடுத்துருங்க. என்னம்மா சாமி உட்காரமா, அப்புறம் பச்சை தண்ணி கொடுக்குறாரு, டீ வாங்கி கொடுக்குறாரு. யோ பாடல வச்சுட்டு காசை கொடு அப்படி கேட்பேன். கவர்மெண்ட் ஷாப்புக்கு என்னக்கா வேலை வேணும், என்னை பத்தி உனக்கு தெரியா பேசாம அது வரைக்கும் சொல்லல. கவர்மெண்ட் ஷாப்புங்க என்ன தெரியுமா முன்னாடி சொன்னா, என்ன வேலை 100 நாள் வேலைக்கு அட்டை கவர்மெண்ட் ஷாப்பாங்க. இப்படி சொல்ல ஒரு ரேடியா கடைக்காரர் புல்லுந்து விரிச்சு அவர் என்னன்றாரு, ஏமா நீ கவர்மெண்ட் ஷாப்புங்கிற என்ன கூப்பிட்டு நீ என்னென்ன வேலை செய்யறேன்னாரு. நான் நாடகத்துக்கு போறேன்னு. எதுக்குங்க சீனு கட்டுவேன், தாளம் போடுவேன். உடைய கூப்பிடுறாங்களா ஏடா குருட்டு புண்ணாக்கு, இந்த பெட்டியை பிரிச்சு பிளக்க சொல்லி சுச்சியை போடுவாங்க, சாம்பிராணி போட்டாலும் மயிரை கொடுக்கறாங்க. தூக்குடா ரேடியாவை அப்படின்றாரு. வாங்கினது 12,000 ரூபாய். நான் பஸ்ஸுக்கு சேர்ந்து 6,000 ரூபாய். கடைசி வரைக்கும் பாடலையா வந்து வீட்டுல போட்டா ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்தி என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. தூக்கி போய் டம்முல உடைச்சு டிவில ரேடியோ ஏன்னா காலம் அப்படி போயிட்டு இருக்கோம். இப்படித்தான் சொல்றாங்க, என்னென்ன போயிட்டு இருக்கோம் அது பாட்டுல போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற காலத்துல நீங்க பார்க்காத நாடகம் இல்ல. பார்க்கா சினிமால எத்தனை நாடகங்களை எத்தனை சினிமாக்களை பார்த்திருந்தோம். நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, படிக்கலாம் மாணவர்கள் போயிடும்.
மரியாதைக்குரிய திருவாளர்கள், நான் இங்கிலீஷ்ல தான் படிப்பேன். படிங்க. நாடக பயம் அன்பளிப்பு அளித்தவர்கள் மரியாதைக்குரிய வெங்கட்சாமி வாத்தியார், பாண்டியன் சன்ஸ் சதீஷ் அவர்கள், ஸ்ரீ ஹரி டிராவல்ஸ் அவர்களும், ஆர்டி முருகன் சீட் ஆசாத்திரோடு அவர்களும், கருப்பசாமி தொனுஸ்ரீ சீட்டு அவர்களும், மரியாதைக்குரிய மைக்செட் அன்பளிப்பு பெருமாள் மைக் கண்ணன் ஜே.கே. டிராவல்ஸ் அவர்களும், வெங்கடேஸ்வரன் ஓ.ஜி.எஸ். டிராவல்ஸ் அவர்களும், பைனாஸ் மூர்த்தி மஞ்சம்பட்டி அவர்களும் இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த அற்புதமான ஏற்பாடு செய்த இந்த நாடகம் சத்யவான் சாவித்திரி நாடகத்தில் நடிகை இருக்கும் நடிகர்கள் கம்பீர கட்டாளர்கள் இன்னொரு சூப்பர் ஸ்டார் பாசத்துக்குரிய இளமணத்த மாநகரத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய உயர் குரு கே. வேலுசாமி அவர்கள் இவருடைய சத்தியவான நடிகை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கவிக்குள் காணப்பாடும் என் அன்பு பாசக்கூடிய அன்பு சகோதரி கோயில்பட்டி கடையில் கோரப்பட்டியை சேர்ந்த கே.பி. லட்சுமி அவர்கள் இவங்களை சாவித்திரியார் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வசந்தத்தில் ஓனாள் மணவரை நடிப்பு செவேந்தன் நடிகை மன்னன் இவர்தான் அவர்தான் இவரா என்ற விசித்திரமா பாசக்கூடிய கடவுர் சுக்காவடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அவர் பழனிசாமி அவர்கள் இவர்கள் வெளியிலே கலிங்கத்தை செய்தாலப்பட்ட கஜகத மன்னனாகவும் பின் யமதர்மன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலரை காதலை கடலரை காதலை முத்தமிழை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்த கண்ணியரை நடிப்பு செவேந்தன் நடிகை மன்னன் இவர்தான் அவர்தான் இவரா எதான பாராட்டப்பட்ட சாலமாபுரியாளர்களுடைய தூய்மை செயல் மன்னனாகவும் பெண் கலகப்பரிய நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற பாசத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த லோகநாதன் அவர்கள் இவர்களை நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அப்படியவரை தாய்ந்தவளக்கூடிய ஆறுமணி சக்கரவர்த்தி தேனி செலுத்தன்று தேவாவளை செய்வதற்கு தெம்மாங்கு தன்றல் இன்னி செய்வதன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திருவாளர் ராஜா அவர்கள் 7 சுரங்களில் ஏறி விளையாடுவார். இல்ல படுத்துட்டு உருடு, இங்க இருந்து உருண்டாலும் சரி, அங்க இருந்து அக்கா படம் சுத்தினாலும் சரி, நான் அங்க போறேன். அருமையான காணம் இந்த வட்டாரத்தில் இப்படி இசைகளவே காணாம். இதற்கிடையாக கொட்டி மலைக்கு குமடி வரைக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவேன் ஒரு 150 ரூபாய் குறைச்சு கொடுத்தா ஆஸ்பத்திரியிலே உட்காந்து கத்துவேன். இதெல்லாம் பாராட்ட பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கரூர் மாநகரத்தை சேர்ந்த ஜெயசங்கர் அவர்கள், சினிமா நடி சேகர், இவர் வேற ஜெயசங்கர் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். போட்டு வாசி எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கி கொடுக்க தொண்டக்கு தொடர்ந்துக்கிறேன் போடியா போட்டு தள்ளியா வாசி
வாசி காசு மட்டும் 350 ரூபா முழுசா கேட்கிறேன். தள்ளி கொடுக்குறது இதுக்கு இணையாக எல்லாம் ஒன்றை சேர்ந்தது ஜெய்சங்கரோட அருமை மைத்துனர் பாசத்துக்குரிய முருகேசன் அவர்கள் ஆளோட சேர்ப்பார்கள் மாப்பிள்ள ஜெய்சங்கர் நான் மச்சனே எனக்கு நீ மச்சனேன்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்லை முருகேசன் சின்ன இடம்ல சொல்லிருக்காங்க கோச்சுக்காதே சின்ன பையன் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ தான் நம்ம தான் அனுசரிச்சு போகணும். மைசெட்டுக்கார நாடகார எப்படி இருக்காங்க புருஷன் முன்னாடி இருக்கும். நீ பிள்ளை பக்கத்தில் இல்லடா செண்டால பாதி புரிய மாட்டேன்னா நான் குடும்பம் நடத்த போறாங்க ஒற்றுமை அதாவது புருஷனுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரர் சாம்பார் சாப்பிடுவாரு, இன்னைக்கு தசாவை கேட்டு விடுவாரு, நாளைக்கு இதை எடுத்து போடுவாரு. அப்படி சொல்லி பாக்குறது மேடைக்கு எப்படி வைக்க அதுக்கு வைக்க என்னதான் சர்வசாதாரண விஷயமா படி துரிதமாக தாளத்தை முறையாக சேர்த்துக் கொள்ளும் பாசத்துக்குரிய என் அன்பு சகோதரர் திருவாளர் PK ராஜ் அவர்கள் துரிதமாக தாளத்தை சேர்ப்பார்கள். இதுலயே தொழில மனுஷன் தாளக்காரன் வராதுங்க. எப்படி பைக்கும் கேட்கறதுல எதுவும் கேட்கறது வெளிச்சம் இருக்குதா சீன கட்டமா சொய்யின்னு போறானா முடிஞ்சு போச்சு. காலைல சையில ஏஜென்ட் சம்பளத்தை கொடுத்தாரு சேப்புல போட்டு ஜமனேன்னு போயிருவேன். அப்போ உழப்பு திரையை கட்டி உள்ள புது வீட்டுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி அப்பிக்கிட்டு இதை பூரா பெரிய கொடுத்து தைச்சுக்கிட்டு இதை வந்து போட்டு மணு கத்திக்கிட்டு கொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து கேம்பூன்னு அமுக்கிட்டு மிருதங்கத்தை விட்டு அங்கி புயல் தட்டிக்கிட்டு இவர் 3 நாளைக்கு வச்சிருந்தா எலி பிடிச்சி அவர் குழம்புற தெரிசா போச்சு. சிறந்தமலை சீரமைப்பு சாமியப்பன் நாடக சீர்கம்பெனி இருப்பார் வையப்பட்டி சிறந்தமலை சீரமைக்கிறார்கள். அவர்கள் கலைக்கும் சிறப்பாக நெஞ்சாளர்கள் எடுத்துக் கொண்டு நாடகக்காரர்கள் சாப்பாடு அருமணி ஏற்பாடு மாப்பட வாழையம் சொல்லக்கூடிய முக்கடிகளோடு அது சொல்லிட்டு உணவை தத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்கும் சிறப்பாக நெஞ்சாளர் நன்றி நடிக்காத வணக்கம். கடவுள் வந்து பசியாத வரம் கொடுத்தா நீங்களா வருவீங்களா? இப்ப யார் தான் வண்டி எடுத்து மெனக்கட்டு வருவாங்கல்ல இந்த புருஷன் வகுத்துக்கு தான் இப்படி ஒத்துணை பண்ற மாதிரி இருக்கு. ஒரிஜினல் 7000 4000 கேட்கிறேன். என்னது 5000 கேட்கிறேன். நீ மட்டும் ஒரு 100 ரூபா குறைஞ்ச வெளியே காய்ச்சி கொடு கேட்கிற. எப்பா நீ உட்காந்துட்டு அமுக்குற ஆளுக்குன்னா அப்படியே வந்துட்டு போல அப்படியே கத்துறவனுக்கு வேற 10 பேர் சொல்லுவாங்க. 10 பேருக்கு போய் சொல்லணும். என்ன நீ 10 பேருக்கு என்ன பதில் சொல்ற? முடிஞ்சே சொல்றா அப்படின்னு போற. எப்பா இதுக்கு ஒரு பதிலா வட்டாரத்தில் பெருமைப்பட்டு கல்யாணம் காது குத்து போன்ற விசேஷங்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த முறைகள் ஒளி அன்புடைய சிறந்த கவனம் ஆஸ்பத்திரியோட சகாயமாதா சரண் சுரேஷ் இருப்பிடம் ஆஸ்பத்திரியோடு சகாயமாதா
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோழ ஏணி இல்லை விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோழ ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வா நல்ல வாட்டையா உயிரை போன மாதிரி பிடிக்க விட்ட மத்த வாட்டில மாடு கத்த மாடு விட்டு வந்தீங்களே அருமையான பத்தில கேட்டுட்டே உட்காந்துருக்கலாம் சிறப்பான முறையில் ஒளி அன்பளிப்பு பாசத்துக்குரிய அன்புள்ளும் சகாயமத ஒளிவரி இணைத்தார்கள் மைசெட்டு அன்பளிப்பு மரியாதைக்குரிய பெருமாள் டைல்ஸ் கண்ணன் ஜி.கே. டிராவல்ஸ் அவர்கள் சிறப்பான முறையில் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மீண்டும் சொல்லணுமா மைசெட் அன்பளிப்பு செய்த பெருமாள் டைல்ஸ் கண்ணன் ஜி.கே. டிராவல்ஸ் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெங்கடேஸ்வரன் ஆர்ஜிஎஸ் டிரான்ஸ்போர்ட் வைனான்ஸ் மூர்த்தி மஞ்சப்பட்டி இவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நமக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பிரட்டி பாட்டு எழுது இல்லை அந்த மைக்கு போனா சொன்னா என்ன இது கொஞ்சம் கேட்டா அப்படி வச்சு எனக்கு தோது அதான் ஏன்னா பள்ளமா இருக்கு நிக்க முடியாது நம்மளால எப்படி நான் ஜல்லிட்டு கொடுக்கணும் வேடிக்கை வந்து சிரிக்கணுமா இப்ப பந்தல் மைசெட்டு சரி சாப்பாட்டுக்கு கல்யாணம் வச்சுக்க அட்வான்ஸ் கொடுத்துட்டா போதும் நீ தாலி கட்டினா போதும் எல்லா வேலையும் அவர் பாத்துக்காரு நீ என்ன பண்ணுவ நான் போய் விட்டு தூங்க வந்து வேலை வைப்பாரு அவர் தாலி கட்டினா எல்லா வேலையும் வேலையும் அவர் பாத்துக்காரு மாப்பிள்ளை வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை கட்டினா தாலி கட்டினா போதும் நீ என்ன பண்ண அப்போ மயிரை புடுங்குவேன் பெய்யாம கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பந்தல்ல இருந்து சாப்பாடுல இருந்து வயசுல இருந்து எல்லாம் போட்டுருவாரு காசு வந்து எப்படி கொடுத்தா போதும் பந்தல்ல போட்டுருவாரு சிறப்பா போட்டுருவாரு அங்க போட்டுருவாரு இங்க போட்டுருவாரு இப்ப பாத்தீங்கன்னா செல்ல போட்டாருல வயசுல செல்ல போட்டாரு பிசிறி கேம பாட்டு சரி இந்த பாட்டு போட்டா நம்ம பிறக்காதுக்கு முன்னாடி படத்தை கட்ட கூட வந்துடும் எம்ஆர் ராதனை ரத்த கண்ணீர் அப்படம்னா அடியே காந்தா அள்ளி அள்ளி கொடுத்த நடிகை காந்தா நீ எப்படியெல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டே பாவி 6 மாசத்துக்கு முன்னாடி பீக்கராஜ் வச்சிருந்து என்ன விட்டுட்டு போயிடியேப்பா பாவி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உள்ள மாதிரி போயிடும் இப்ப இந்த பாத்திரிக்கை கிராப்பட் படி பாத்திரிக்கை ஆமா சாகு கொடுக்கறதா அது நம்மளால பாத்துருப்பாரு ஆப்ரேட்டர் சாமி நீ அங்கங்க பேச நீங்க திரும்பி பாரு அதை சுத்தா கிரிச்சு கட்டி சத்த கேட்க கிரிச்சுக்கு தாம்பட செய்தியில பாக்க அப்படி அப்படி போட்டாதான் நம்ம ஊர்ல சாமி முன்னு தெரியும் சரி அப்ப சாமி பாட்டு போடுவாங்க ஆமா யாரும் தட்டிடாதி ஆமா தட்டி பாட்டு போடுவாங்க பாடுவார் முருகன் பாட்டு போடுவாரு முருகமலை மாமணியே முருகையா தேவரின் என்னாச்சு சார்ஜர் குறைஞ்சுக்குமியா 2 சுத்து கூட போச்சுன்னு வச்சுக்க காஞ்சி உள்ள கடைப்பட மாமணியை கிடக்கும் ஒண்ணு பழசு போச்சுன்னா ஒண்ணு புதுசு வந்துடும் அப்புறம் இந்த கேசட் வந்துச்சு பிலிம் கேசட் அப்படி தட்டி விட்டு போடுவாரு நல்லா ஓடிட்டு என்னடி முடியாம உன் கண்ணில மகிழ பாட பிலிம் மூலையில சுத்திச்சு சரி ஊருக்கே எங்க வயசு இருக்கு அங்கே அழுகா இருக்கு என்னடி முடியாம அது ஒண்ணு புதுசா வந்துச்சு சிடி பிளேயர் அது டபக்குங்க அப்புறம் டுபுக்குங்க இப்ப புதுசா வந்துருச்சு பென் டிரைவர் சொறி விட்டு போட்டா 30 நாளைக்கு பாட்டுல பாடி 30 நாளைக்கு இவர் மெட்ராஸே போலாம் பம்பாய் போலாம் கல்கத்தா போலாம் சரி என்ன கரண்ட் வேணும் ஒண்ணு சொல்லணும் திஸ் இஸ் ஃபுல் தௌசண்ட் திஸ் இஸ் அதுக்கு என்ன நடந்தீங்க கரண்ட் இருந்தா கரண்ட்ல போடுவாரு கரண்ட் இல்ல ஜெனரேட்டர்ல போடுவாரு ஜெனரேட்டர் இல்ல பேட்டரியில போடுவாரு பேட்டரி இல்ல அவர் வீட்டுல போய் போடுவாரு போய் பாரு வீட்டுல என்ன போடுவாரு ஏன்னா லட்சக்கணக்கான முதல் போட்டு தெருவிலையா போடுவாரு எங்கேயா போடுவாரு யாரையா போடுவாரு மைசெட் போடுவாருன்னு சொன்னா எங்க போடுவாருலே நீ பாட்டு சிறப்பான முறையில் ஒளிபரப்பு பாசத்துக்கு அன்புள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நாடக உபயம் அன்பளிப்பு அளித்தவர்கள் மரியாதைக்குரிய வெங்கசாமி வாத்தியார் பாண்டியன் சன்ஸ் சதீஷ் அவர்களும் ஸ்ரீஹரி டிராவல்ஸ் ஆம்புலன்ஸ் அவர்களும் ஆர்ஜே முருகன் சீட் ஆசா திருவிழா அவர்களும் கருப்பசாமி தனுஸ்ரீ சீட் பைனான்ஸ் அவர்களும் மைசெட் அன்பளிப்பு செய்த பெருமாள் டைல்ஸ் கண்ணன் ஜி.கே. டிராவல்ஸ் அவர்களும் வெங்கடேஸ்வரன் ஆர்ஜிஎஸ் டிரான்ஸ்போர்ட் பைனான்ஸ் மூர்த்தி மஞ்சள் அவர்களும் அத்தனை உள்ளங்களுக்கு என்று நாடக கலைக்கும் சிறப்பாக நெஞ்சார் நன்றி இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கன்னிமார் பாறை ஆசா திருவிழு எஸ்.கே. பிரதர்சர்கள் அவர்கள் எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அவர்களுக்கும் கலைக்கும் சிறப்பாக நெஞ்சார் நன்றி அத்தோடு மைசெட் உரிமையாளர் பாசத்துக்குரிய மரியானந்த் அவர்கள் எனக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக பெருமைப்படுத்தினார்கள் அவர்களுக்கு கலைக்கும் சிறப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இப்ப 50 ரூபா கொடுத்துருக்க கால நான் தவிர கொடுத்துறேன் நான் வாங்காமையா போறேன் எதுக்கு
ஆப்ரேட்டர் சார்வா சொல்லிட்டேன் நான். நீ தான் கொடுத்த சிரிச்சிட்ட போடு எது ஆஃப் பண்றத நீ வடக்கில பிடிச்சி விட்டு அப்புறம் கடைசியில தேடுறதுக்கு ஒரு மணி ஆகி போயிடும். நாடகம் பெரிய நேரம் அப்படிங்கிற காலத்துல நிறைய தேர்த்து போட்டு ஏப்பா ஏப்பா சாப்பாடு எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு கொட்டையை சொல்லியாச்சு அடுத்த எல்லாம் போயிட்டு பொம்பளை பொம்பளை அடியா பொட்டிக்காருக்கு பொங்குதுரா சாமி பொம்பளை எப்பா திருநெல்வேலிக்கு அல்வா அல்வா திருப்பதிக்கு லட்டு மணப்பறைக்கு முருகு திண்டுக்கல்லுக்கு பூட்டு மொத்தத்துல சேர்ந்து ஊத்தாப்ப எங்க வைக்கிறது சொல்லு ஊத்துக்குழியில ஊத்துக்குள்ள நெய்ய கொடுக்குறாங்க ஊத்துக்குள்ளி நெய்யா ஊத்தாப்ப ஜெயிச்சு இருக்கும் பிள்ளை பிடித்தா இருக்கும் சுண்டி விட்டா வருங்கயா என்ன மூத்தரமா அப்படி தலதலன்னு என்ன பிள்ளைதான் அப்படி விவரமான பிள்ளை காலேஜ் போயிட்டு இருக்குது நாட்டிய தலகை நடிகை சிங்காரி ஆறு அழகி அபிநய சுந்தரி அன்பு அன்பு சகோதரி பவானி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் டான்ஸ் பண்ணி சொன்னா உனக்கே அப்படி வருது இருன்னு ஏதாச்சும் புரியும் வாலிய வேணே அந்த வாலிய வைனே ஹலோ 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 ஏதுன ஹலோ ஹலோ தக்காளி பழமோல அக்கமல ராசாத்தி என் கல்யாணம் நடந்தா அவளோடு இல்லாட்டினாலே கழுதையோடு தக்காளி பழமோல அக்கமல ராசாத்தி என் கல்யாணம் நடந்தா அவளோடு அட இல்லாட்டினாலே கழுதையோடு அட கல்யாணம் நடந்தா அவளோடு அட இல்லாட்டினாலே எங்களுக்கு ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சு அவளோட இல்லாட்டினா கழுதையோட நல்ல மனுஷன் அது இப்ப ரொம்ப கிடைக்க மாட்டேங்கிறதா இருக்குது தோமலை பக்கத்து பார்த்தப்பேன் நாலஞ்சு வாங்கிட்டு வந்துட்டா பாட்டுல தக்காளி பழம் போல இல்லாட்டா அவளோட இல்லைன்னா கழுதையோட அண்ணே நீங்க 4 பேரும் சேர்ந்து சும்மா சொல்லக்கூடாது பையன் சின்ன பையன் இதை மட்டும் அது போதும் இதை பசில அதை கூட குறைச்சுங்க அதை கொஞ்சம் ஏத்திக்கிங்க சொல்லு எங்களை எல்லாம் விடிய வரை வீடியோ கவரேஜ் கொடிமலர் வீடியோ கவரேஜ் அண்ணே நாளைக்கு எல்லாம் செல்ல போட்டு விட்டுங்க பார்க்கலாம் நம்ம மக்கள் தான் பாக்குறாங்க செல்லுல போட்டா வெளியூர்ல இருந்து எல்லாமே பாப்பாங்க ஏப்பா எல்லாம் பாப்பாங்க சரி விடிய பேசு கதை இதுதான் பாக்குறேன் என் பேரை சொல்ல போறேன் சொல்லு 4 பேருக்கு நல்லா தூக்கி வச்சு சின்னவன் சிறியவன் சின்னவனா சின்னவன் தான் சிறியவன் எல்லாம் பெரியவர்களா உட்காந்துருக்காங்கல்ல சின்னவன் சிறியவன் நான் பேசுகிற படத்தில் நடிப்பதிலும் எவ்வித குற்றப்படும் தாங்கள் குழந்தை தவறு செய்துவிட்டால் மலேசியா சிங்கப்பூர் கல்கத்தாவெல்லாம் போலாம்னு பார்த்தேன் படிக்க என்ன பிச்சை இருக்க மயிரம் போனாங்க அங்கெல்லாம் போக முடியாம படிக்க இல்லாம வேலை கிடைக்காம உங்களோட வந்து திண்டாடி இருக்கிறேன் நான் எந்த ஊருக்காரன் வெளியூர் எவ்வளவு அடியா அப்பா எது 80 கிலோமீட்டர் வரும் அருகாமையில் பாசத்துக்குரிய எம்ஆர் முருகேசன் பப்பன் காபி இப்படி அப்படியே லொட்டு லோஸ்க்கு ஓட்டம் முடியாதவங்க நம்ம தான் பேசாமல எல்லாம் சந்த ஊதம் அடைக்கிறது நல்ல ஒரு பாட்டா ஒரு பாடுங்க தூக்கம் வருது நான் என் பேரை சொல்ல பிள்ளை வர சொன்னா உனக்கு ஏறுங்க நீ அடுத்த வருஷம் இப்படித்தான் வாசிக்க போற சரி போடு பாடி தொலைக்கிறேன் சார் ஏன் பிறந்த மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்த மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகன் இந்த பாட்டுல அப்படியே இருக்குது மகிழ்ச்சி இல்லை எப்பா நக்கி மீன் இருக்கா ஆப்போசிட்டுக்கு ஆமா கதை செல்வ மீன் இருக்கா நக்கி மீன் இருக்கா ஐயா தம்பி நான் சொல்றது உள்கருத்து இருக்கான் உள்கருத்து வெளிக்கருத்து சொல்லு கருத்து இருக்கு எப்படி கேக்குறீங்க ரொம்ப நாளா உங்க அப்பா அம்மா குழந்தை இல்ல எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு குழந்தை இல்ல கல்யாணம் சும்மா தெரிஞ்சிருக்காங்க ஆமா சரி சரி இங்க இருந்து பழனிக்கு பாதை யாத்திரை நடந்தே போயிருக்காங்க பழனிக்கு ஏன் முழு ராத்திரி நடந்த மோசம் போயிருமா பாதை யாத்திரை நடந்து போறது அர்த்தம் பழனிக்கு ஆமா சரி மலை மேல போய் இறங்கி சாமி கூப்பிட்டு எனக்கு நான் என்ன ஃபேமஸ் சித்தநாதன் பஞ்சாமரம் பஞ்சாமரத்தை வாங்கி ஒப்பா வாங்கி அம்மா இதுல ஊத்தி கும்பல்லே ஊத்திருக்கான சண்டாலே கையில ஊத்தி ஒரே நக்கு எப்ப கும்பல் வந்து கையில ஊத்தி நக்கிருக்கிறேன் ஆமா அதனால நான் நக்கி மையம் அதனால நீ அந்த அதே இடத்துல நீ மாசமா இருந்து உங்க அம்மா வயிற்றுல பிறந்த நீ எப்பா அதை ஊத்தி பிறந்ததுனால முருகாருல நான் மாசமா தான் நக்கி மையம் ஆமா வந்த காலத்துல சர்பத்தை குடிச்சிருக்கிறாரு குடிக்கி மயன் முறுக்க வாங்கி கடிச்சிருக்கிறாரு கடிக்கு மயன் ஐசா வாங்கி சப்பி இருக்கிறாரு சப்பி மயன் ஏண்டா இத்தனை மயனா நானு இது ஏன்னா காலைல அப்படியே நடந்து போவோம் ஊர்பா நீ போவே யாரி நக்கி மயம் போறேன் கடிக்கு மயம் துளுக்க முடி போறவே கடிக்கு மயம் நக்கி மயம் சப்பி மயம் உனக்குன்னு ஒரு விளம்பரம் எப்பா இத்தனை மயம் நானும் மொத்தத்துல நான் ரத்தன மயிலாடா சண்டால பகுதியெல்லாம் அப்புறம் அப்படிலாம் நக்கி மயம் அருமையான பாட்டு இந்த மாதிரி கருத்து யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மனுஷனா படுத்தா இன்பம் துன்பம் எது இருந்தாலும் ஒரு மனுஷன் இன்பத்திலையும் போகக்கூடாது துன்பத்திலையும் போகக்கூடாது
நடுத்தர வாழ்க்கையில போயிட்டு இருந்தா வண்டி தடம் போயிட்டு இருக்க காரணத்தால ஆமா கடலை வாங்கிட விலைக்கு விலங்க கடலை குறையுது கடலை வாங்கிட விலைக்கு விலங்க கடலை குறையுது வீட்டுக்கு விருந்தாளியை கண்டா காடு கலை கெடுத்து கடலை கம்பாலை கவிழ்ச்சி அகமில காசு கண்ணியம்மா விலகம்பளி போட்டு கதையை கண்ணியம்மா இப்ப மேடையிலே பப்பனாவில் நடிக்கும் முருகேசு எனது பள்ளி என்பர். நாங்கள் இருவரும் 8ஆம் வகுப்பு படித்தோம். ஆனால் எங்களுக்கு பட்டம் இப்போ கல்லூரியிலையும் படிச்சாலும் பட்டம். அன்னைக்கு எங்களுக்கு 8ஆவதே வாத்தியார் பட்டம் கொடுத்துட்டாரு. படித்தவர்களாம் முன்னாடி போயிடுச்சு, படிக்காதவங்களாம் மாப்பிள்ளை போயிடுச்சு பின்னாடி எங்களுக்கு பட்டம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்ததுனால 1987 நான் பள்ளி விட்டு வெளியே விட்டு 8ஆவதுலேயே தம்பி வந்து நாடகத்துக்கு போட்டாரு. நான் வெளியே விட்டு தம்பி நீங்கள் நாடக கலைஞர், நான் முன்னாள் பள்ளி தலைவர் இருந்தேன். அவர்களுக்கு அத்தோடு இன்றைய தினம் அன்றைக்கு எம்ஜிஆரோட வாரிசாக இருந்த கே பாக்கியராஜ் அவர்கள் இன்று காலமாகிவிட்டார். அவருக்கு என்னோட சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசத்துக்குரிய அன்பு சகோதரர், அன்பு சகோதரருக்கு அன்பளிப்பு கொடுத்தா பரவாயில்ல. நாங்க பள்ளியில படிச்சதெல்லாம் கேட்டாங்களா? அப்ப யாரு படிக்காதவங்களாம் பின்னாடி போ, படிச்சவர்கள் முன்னாடி போ. பாசங்க கூட படிச்சப்ப நாங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறோம். அவளை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியல. இப்போ நீ மட்டும் இந்த ஊருக்கு வந்த என்னது அவன் நல்லா இருக்கா? ஏன் இப்படி கேட்டு போயிட்டேன்? யா எல்லாம் இப்ப நான் கெட்டு போயிட்டேன். என்ன பண்றது? எங்க அப்பா சொல்லி இப்படி வந்துட்டேன். அதை நான் அப்படியே முடியாச்சா நீ என்னடா ஆள் இப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. என்ன ஒண்ணு தெரியலங்கிறேன். அதை பாய்ப்பேன். நம்ம எல்லாம் ஒண்ணா படிச்சோம். 3 முன்னாடி அவங்க அதே கதை. அவரு நான் எத்தனை 3 முன்னாடி இன்னொரு தடவை சொல்லிடு. 3 விளம்பரம் பண்ணிடு. நீங்க வீடியோ எடுக்கிறாரு இல்லை மானங்கிட்டு போகும்போது. பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் திருவாளர் உடன்பிறந்த அன்பு சகோதரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் எனது ஆர்வலி நண்பருமாகிய சிங்கச்சாமி அவர்கள் எனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் எல்லா வல்ல இறைவன் நமது காளியம்மன் நீண்ட ஆயுள் நேரில் செயல்பட்டு பல்லாண்டுகளை வாழ வேண்டும் வளரும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நடிகர் நம்மளுக்கும் ஒரு பாசம் கருதப்பட்டா எங்கன்னா அது படிச்ச பாசமோ பழகின பாசமோ ஒரு நட்பு கருதப்பட்டா இருக்கு. உண்மை இந்த கரண்ட் கூட இப்ப பார்த்தேன். பாக்கியராசி உண்மை காலமானதுக்கு உண்மையில வண்டியை பார்த்து ஓட்டு. அங்க போற யாவத்துல வேற குத்தி விடாது குறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னா ரொம்ப நினைஞ்சு போச்சு. ஏன்னா உண்மையுமே எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தோம்னா கே பாக்கியராஜ் தான். உங்கள் பாக்கியராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில பெரிய சிலவெல்லாம் போயிட்டாங்க.
ஒவ்வொருத்தர போறப்ப நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. வாரத்துக்கு ஒருக்க போறாங்க. ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம எல்லாம் பண்ண அப்படியே அப்படியே பாடுறோம் பேசுறாங்க, நம்மள வேக்குது அப்படி இல்லை. உள்ள உட்காந்துட்டு ஏசிலே இருந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அவருக்கு காலமாயிருப்பாரு. அதான் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எல்லா உள்ள இறைவன் ஒரு நாளே நம்ம எல்லாம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அப்புறம் பாருங்க வந்திருக்காரு அங்கே தயாரிங்களா. அவர்களுக்கு நன்றி. நடிகர் தமிழகத்தை தெரிந்து கொண்டு அன்பை பெற்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு மீண்டும் இந்த கலைக்கும் சார்பாக நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
ஆனா பாப்பா யாருக்கு வாயில வேணும் நீங்க வச்சுக்கிறது நானே வச்சுக்கிறேன். நீங்க யாரையும் கூட்டு வந்தாலும் தெரியல. ஓ. அப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா விருதுநகர் மாமா. டேய் என்ன ஓய்கிற? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் எங்க அண்ணன் தாளகரன் இன்னைக்கு தான் பாக்குறேன் நான். அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நீங்க 4 பேர் உங்க சாப்பாடு பிடிக்கிறீங்க. நீங்க 4 பேர் கிளம்பலாம். ஒரு வாரம் நீங்க எந்திரிங்க வேலைய பார்த்துட்டு. ஒரு வாரம் நான் கையில பிடிச்சிட்டு தான் தெரியும் இந்த கையில சூடு பிடிச்சிச்சு சூடு பிடிச்சிருச்சா? அந்த சூடெல்லாம் குடிக்க வேணாம், தனியா குடிச்சுக்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? யூடியூப் எடுக்கறனே. போலாம்ல? எங்க நம்ம வேலைய பார்க்க வேலை பார்க்கவா மைக் செட்டர்னே எனக்கு மட்டும் ஏத்துங்க. இந்த பெட்டியார் மட்டும் அப்பப்ப ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஏதாச்சும் நொய் நொய் பேசிட்டே இருக்கும். சப்புடுறேன் சரி உங்களை எல்லாம் கேட்டல. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் போலாம்ல? இன்னைக்கு ஒரு சுதிய பிடிக்கிற நம்ம போலாம். சுதிய எப்போ இதுல போனா நல்லா இருக்கு. எப்படி போலாம்? நான் ஆத்துல போறேன். மண்ணை விட்டு விட்டுரும். மண்ணை உருவி விளையாடுவோமா? மண்ணை எல்லா துணியும் அவனுக்கு போட்டு ஒண்ணு கடிச்சு விளையாடுறியா? இவர் எதுக்கு அதுக்குதான் கூட்டு வராதீங்க. நீ என்ன சொன்னீங்க? ஓவல நீ கேட்க மாட்டேங்கிறாரு. ஏடி விட்டியாவே பேசுவாரு. ஆத்துல போ முடிப்பா. என்னை விட்டு அவங்களுக்கு எது இல்ல. சரி ஆமா அப்படிதான் இருக்கு. கூடி போலாம். எப்படி போலாம்? Maria
என்ன வேணும்? மக வேணும். மகளதே வாடி போடுவியா? நான் சொன்னதே எல்லா பேரும் சொல்லணும். நீ சொன்னாதே நான் சொல்லணுமா? ம். நான் ஒரு மண்ணால ஏதோ நினைப்புல நாய்க்கர் தோட்டம் ஐயோ எங்க வீட்டுக்கு வாங்க பாதுகாப்பு வச்சிருக்கேன். நிறைய நாங்க பாதுகாப்பு தருவோம். நான் ஒரு மண்ணால
ஏத்துட்டேன் ஆ, வரட்டா நாரி போயிருவேன். அண்ணே உங்க நாடகத்துல என்ன நீங்க வர போறேன் வரட்டா அம்மா, பாப்பா, ஏனாமா இது எங்களுக்கும் சண்டை வந்துட போகுது. ஏன் சண்டை வருது நாங்க ஒருத்தர் அந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். என்னப்பா சொல்லிவிட்ட ஒவ்வொருத்தரையாவா ஒருத்தட்டே ஆட்டா ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடி போயினா ஆட முடியல. ஹல் 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 ஏத்தன ஹல் என்ன சைடு ஹல் விசில் அளவுக்கு ஏத்து. ஏன் பயப்படுற? ஹல் அண்ணா பாப்பா. தெரியல எப்ப வரட்டா பாப்பா எப்படி வரட்டா இதெல்லாம் அவுத்து போட்டு இதெல்லாம் அவுத்து போட்டு துணி வேற துணி வேற துணியா பூடி நடையா புரவே தொண்டை அடாது. ஒரு தீனங்க நாடுவே வினய வீராபே ஒரே நரபுன போட்டு மாறாபே வினய வீராபே ஒரே நரபுன போட்டு மாறாபே பூடி ஹலோ அடுத்து மிருதங்கர் மாமாட்ட போறேன். மிருதங்கர் மாமாவே 3 சாமி வச்சிருக்காரு. மாமா கூட வச்சா அத ஒண்ணு கொடுங்க மாமா. ஒண்ணு கொடுங்க மாமா. இல்ல ஒண்ணு தனியா புடிங்கலாம் மாமா. ஏங்க நான் 3 தனியா வச்சிருக்காரு 3 சாமி ஒண்ணா வச்சிருக்காரு. தனித்தனியா வரும். சரி உங்களுக்கு கொத்தோட தான் வரும். கொத்தோட இருக்கு மாமா இருக்குங்களா? ஆமா 3 இப்படிதான் சேர்ந்தாப்புல வருது உனக்கு. போடு. எப்ப வருவீங்க ராசா உங்க நினைப்பா இருக்கேன் சத்த நிறுத்துக்கு முன்னே உங்க பேச்ச இருந்தேன் ஈசானி மூளையில கபடி சத்த கேட்குதையா எங்க வீட்டு வாசலுக்கு எப்ப வர போறீங்கயா ஈசானி மூளையில கபடி சத்த கேட்குதையா எங்க வீட்டு வாசலுக்கு எப்ப வர போறீங்கயா எப்ப வருவீங்க ராசா உங்க நினைப்பா இருக்கேன் அது எடுத்துருமா? மிருதங்கர் மாமா சாமன் எனக்கு தூக்கா போட மாட்டேனாங்க. நீ உடுத்துற அது எடுத்துடு. ஆடு ஆடு. என்ன சொல்றீங்க? பாக்கையில தாங்க முடியாதோல. என்னாத வன்முரனே என்னாத வன்முரனே என்னோட காதலே ஒரு தனானே தானானே ஒரு தனானே தானானே என்னாத வைதியே என்னை காதலியே என்னாத வைதியே என்னை காதலி ஒரு தனானே தானானே ஒரு தனானே தானானே இங்க வராதீங்க வந்துட்டா போச்சு. அண்ணே உங்கள்ட்ட வரட்டா? எப்படி வரட்டும் உங்கள்ட்ட? நீங்க காலையில மாலை போடுறேன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு? காலையில என்ன சாமிக்கு? முருகன் கோயிலுக்கு. சரி என்னை பார்த்ததுல இருந்தே போட நினைப்பில்லையா? அண்ணே உங்கள்ட்ட வர்றேன்னு ஆட்ட மாட்டேன். இந்த சக்கரத்தை அசமத்தி முன்னில முன்னட வச்சிருக்கேன்
2 பேரும் காலைல போடுறதுக்கு இப்ப என்ன ஐயோ இப்ப போட்ட எங்களுக்கு இப்பவே எங்களுக்கு நினைப்பு இருக்குங்க பக்தி பரவசம்ல போடு போடு சரி காலையில 2 பேரும் போட கூட நீங்க வரீங்க ஆமா அண்ணன் இந்த அழகண்ணே உங்கள்ட்ட வருங்களா போனாமாண்ணே நீங்களும் போறீங்க சரி அந்த தெற்கு வடக்கு ரோட்டை தவிர வேற பக்கம் போற மாட்டேன் அந்த ரோட்டை தவிர எங்க அண்ணன் வேற எங்கேயும் போக மாட்டாருங்கிறீங்க சரி உங்க 4 பேர்த்துக்கு வந்துட்டல ஆமாமா அவர் போகும்போது ஏத்த மாட்டேங்கிறாரு உங்களுக்கு நல்லா ஏத்திருக்காரு ஏத்தலங்கிறீங்க என்ன போய் சொல்றீங்க ஏத்துவாரு போனாதே ஏத்துவாரு என்ன ஏத்துவாருங்கிறீங்களா கை 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 வைக்கிறா வைக்கிறா கண்ணல்ல மனசு வைக்கிறா கை 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 வைக்கிறா வைக்கிறா கண்ணல்ல மனசு வைக்கிறா வைக்கிறா கண்ணல்ல மனசு வைக்கிறா வைக்கிறா நான் போறதுக்கு உனக்கு ஏத்தலான்னு பாக்குறியா அத மட்டும் ஏத்தி விட மாட்டேன் சரி உங்க 5 ஏத்துல இருந்தாச்சுல எனக்குன்னு ஒரு ஆள் கூட்டி வந்துருக்கீங்க வலிக்கதா இல்லையா ஏன் என்ன லூசா இருக்கும் கூட சரி ஏப்பா லூசா இருக்குதவருங்களா அண்ணே ஆர்டர் அண்ணே இன்னைக்கு ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கீங்க அவரை நான் பார்க்கணும் பேசணும் பார்க்கணும்ல சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தவ சுந்தரி கொண்டே மயிலாட வந்தானா பப்புடு போறவங்க கொடுத்து வச்சுக்கடே நம்ம புடுங்க காலைல சம்பளம் கம்மியா கிடக்குது எனக்கு தலையில பாடுறா அடியா அப்ப போன் தலையில பொட்டி அமுக்குற என்னமோ சத்தம் கடிச்ச எப்படி இருந்துச்சு சித்தால கூட்டிக்கிட்டு செவுத்தோரம் ஐயோ போ கோயம்புத்தூர் பக்கம் என்னமோ ஒரு சத்தம் கடிச்சு என்ன சத்தம் இப்ப சத்தம் எப்படிச்சு என்னது சத்தம் எப்படிச்சு மட்டா இருக்குதியா எங்களுக்கு நாங்க போற நல்லா இருந்துச்சு ஆல்ரவுண்டுக்கார எங்கேயும் மந்திரிச்சு விடணும் போ பேசாம உட்காந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க என்ன ஒரு சத்தம் என்ன சத்தம் இந்த நேரம் போல கார் போட்டுமா பேசாம நீ வேற ஏப்பா கொஞ்சம் கொஞ்சம் நடு ரோட்ல உட்காந்து போட்டு மட்டும் எங்கிட்ட போறது கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி உட்காருங்க போனா ரைட் ஒன் டே ஸ்டாப் என்னதான் கண்டக்டர் வேலைக்கு ஆள் கேட்டாங்க நான் வரலன்ட்டேன் ஏன் வரல பஸ்ல ஏறி டிக்கெட் கிழிக்க முடியாது ஆமா ஆமா நம்ம சொத்துல வித்துப்படாங்க அதனால பேசாம இங்க வந்து எனக்கு ஒரு குரல் கேட்டது ஜல் ஜல் ஒரு சலங்க ஆமா ஜல் 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 என்ன சலங்க ஒளி ஜல 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 வெண்ண பாடலிலே ஓல்டன் சார் What are the going to the system to go back and take up? அந்த அளவுக்கு நான் இங்கிலீஷ் படிக்கல. சரி நீ படிக்காததானே. நான் எம்படி படிச்சிருக்கேன். எவ்வளவு படிப்பு? ஒரு 3 சாக்க வரை நான் படிச்ச படிப்பு. 3 சாக்க நான் படிச்சதெல்லாம் புத்தகத்துல இல்ல. சாக்கல எட்டி கலையில. எத்தனை படிப்பு படிச்ச? நான் ராத்திரில உடனே கதவு சாத்திட்டு நான் பாட்டுல வந்துட்டேன். அது படிப்பு. அது ஒரு படிப்பு. அது வந்து முதியோர் கல்வியா? எத்தனை மணிக்கு போனேன்? கிட்டத்தட்ட ஒரு 12 காலுக்கு குத்து. 12 போன எத்தனை பள்ளிக்கூடம் திறந்துருக்கு? ஒருத்தன் திறக்க மாட்டாங்களா? சரி. என்னைய நான் ஒரு ஆளா பிறந்தா லூசு மாதிரி தெரிய மாட்டேங்குது. கிறுக்கே மாதிரி தெரியுது. என்ன பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். கிறுக்கே லூசு மெண்டல்னு. இதுல வேற போடுற நம்பர் பப்புன்னு போடுறது வேச வேணாமியா. நாய் படாத விட்டு 42 எத்தனை சம்பளம் வந்தா இதுக்காவது அந்த ஒரு இடி இருக்கு. இந்த இடி இருக்குது. ரொம்ப இடிச்சு ஏறி விட சங்கத்துல 50,000 இதே எங்களுக்கு போதும். ராஜ மரியாதை. ராஜ மரியாதை தெரியும். நீ அப்படி இருந்து இதே போதும் ரொம்ப பூல வகலம் பண்ணிட்டு இருக்கிற. ஊம குசு பிரம்ம பண்ற இதுல ஜெய்சங்கர் மச்சி அதுக்கு மேல பண்றாரு. சத்தத்தை காணா வருமா? நீங்க நான் இப்ப கூப்பிட்டு நீ தான் சொல்லி கொடுத்தியா? அப்ப ஒத்தையா புலம் போட்டு நீ வாட்டில போப்புன்னு. ஏண்டா பாவிகளா? அடா பாவிகளாடே என்னடா உலகம் டை இது உலகமாடா வேணாம் வேணாம்டா பாவிகளாடா இதெல்லாம் ஓகே அப்ப நீ வச்சாலு நீ வாமா ஏன்னு கேளு. இரு நேரங்க வந்து ஆளு பாப்பா. ஏன்னு கேளு. அப்படி ஏன் அந்த பிள்ளை நான் 4 பேர் வச்சிருக்கிறேன். அப்படியே அதான்டா பிள்ளை சப்பி போச்சு. இப்படி கவக்குச்சிக்கு பண்ணின்னு போட்ட மாதிரி. நீ எதோ சொல்ற எப்படி வச்சிருக்க? ஆட்டத்துக்காக எங்க தலைமை அந்த பிள்ளை அந்த ஆட்டத்துக்காக வச்சிருக்கிறோம். பாப்பா நொன்னேனு வந்தானே அண்ணனு வெண்ணெய் எடுத்து போடுவேன் நான். என்னடா எனக்கு பிடிக்காத விஷயம் அண்ணன்டாயா. ஒரு மச்சானுக்கு போல மாமியானுக்கு போல வந்தேன் நொன்னே. உங்களை அண்ணன் என்னது ஒரு மரியாதை கூப்பிட்டு பாப்பாண்ணே. அண்ணே இந்த பிள்ளை கொஞ்சம் ஏத்துனேன். கொஞ்சம் ஏத்து. நீ பிள்ளை கண்ட ஏத்துனால தானே ஏத்து. ஏத்து கொஞ்சோண்டு ஏத்து.
இப்ப ஏத்து ஒரு 6:30 போல டாடாஸ்ல ஏத்து. வீடு பக்கமா இருந்தாலும் நான் கூட ஒரு பாக்ஸ கூட தூக்கி வச்சிடறேன். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் 4 பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க. 4 பேர் என்ன வச்சிருக்காங்க? ஏம்மா ஏங்க ஆடி பிறக்க போகுது. சரி தயவு செய்து ஒரு மாசத்துக்கு லீவ் போடு. ஏங்க ஏற்கனவே இப்படி ஓம குச்சி மாதிரி இருக்கிற. நாங்க கூட தப்பிச்சிருவோம். ஏய் இருக்கிறது தப்பிக்க முடியாது. தம்பி ஆளுதே எப்படி தெரியும்டா. ஐயோ அப்படியே கொப்பா 12 பேர்த்த டஜன் கணக்கு நம்ப தான் முடியாத போது மனதுட்டு போச்சு. என்னடா நம்ம அடுக்கல. ஏம்மா ஏங்க என்னம்மா என்னையா என்ன என்ன மரியாதை என்னங்கண்ணே? நாங்களே என்னன்னு தானே கேட்டேன். அப்புறம் யாயாங்க ஏங்க அப்புறம் நீங்க கேட்டா ஓ அம்மா நான் போஞ்சமாடா நான் போறேன். நான் மோசமான ஆளு. என்ன பண்ணுவ? என்ன வேறியே என்னம்மா என்னையா இந்த இடத்துல என்னமோ சொல்லிட்டு இருக்கிறது என்னது? நான் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல சத்தம் போட்டு கட்டி என்ன நான் ஆடிப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிப்படி என்ன வாரம் பாக்குற? நான் பழ வியாபாரம் பண்றேன். ஓ ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தா உருப்படியா இருக்கு. பழைய வாரம் பார்த்தா இப்படிதான் இருக்கும். எங்க பழம் வியாபாரங்க. பழம்னா என்ன பழம்? பழ இழந்த பழ வியாபாரம் பண்றீங்க. அட ஏம்மா இலந்த ஏங்க சொல்லியா இலந்த பழம் விட்டா என்னடா வியாபாரம் அது? இப்ப எத்தனை பழம் வந்திருக்கு? எத்தனை பழம் வந்திருக்கு? இப்ப வந்து சீசன் நவா பழ சீசன். சரி அது என்ன பழ? காக்கலானூறு கத்திட்டே இருப்பாரு வண்டியில. ஆமா கொய்யா பழம் மாம்பழம் 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 மாம்பழம். கொய்யா பழத்தையும் விட்டு வைக்கலையா? அதான் அது முத யாருக்குற திறப்புலாவே பிகே ராசனா. அடியே கொய்யா பழமா கொய்யா பழமா கொய்யா பழமா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சப்போட்டா சார் சப்போட்டா சார் சப்போட்டா. இப்படி வரியா இப்படி வரியா? பாருங்க எங்க இருந்து வராரு? எனக்கு தோது மேற்கன்னு தந்தையா ராசிக்கு நல்லா இருக்கு. ஏன்னா சப்போட்டானா உங்களுக்கு சப்போட்டா நான் சொன்னேன். சப்போட்டா சார் சப்போட்டா சார் சப்போட்டா. இன்னொரு படம் இருக்குது பாருங்க. ஐயோ டேயாப்பா ஐயோ டேயாப்பா அம்மா அம்மா சார் மாம்பழம் ஒரு 2 கிலோ 100 2 கிலோ 100 2 கிலோ 100 1.5 கிலோ 150 1.5 கிலோ 150 2 கிலோ 100 1 கிலோ. எப்படி வண்டியில போறியா? கொஞ்ச காலையில வியாபாரம் பாக்குறத பாக்குறோம்ல. இந்த வியாபாரம்ல போயிட்டு வந்திருக்கீங்க. மாம்பழம் 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 மாம்பழம். ஏய் ஆனா மாம்பழம்னா வேகமாத்தாம இருக்கு. இப்ப சந்தைக்கு போய் பாத்திருக்கியா? ஆமா பாத்துறீங்க. சந்தையை பாரு கேக்குள்ள சத்தம் போடுவாங்க. ஏ ராஜாங்க சந்தையில பாரு சத்தம் கேட்டுட்டு இருக்கேன். கேடுச்சு. காளிப்புளூர் 10 ரூபா காளிப்புளூர் 10 ரூபா காளிப்புளூர் 10 ரூபா காளிப்புளூர் 10 ரூபா. காளிப்புளூர் 10 ரூபா அப்படின்னு சொல்றது வேற. காளிப்புளூர். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல வர ராணி குமுதம் நக்கிறதுக்கு 10 ரூபா ராணி குமுதம் நக்கிறதுக்கு 10 ரூபா. அவங்கள பிடிச்ச நக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியா 10 ரூபா. ராணி குமுதம் நக்கிறேன் 10 ரூபான்னு கேட்கறது இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சொல்றது வித்தியாசத்தோட இருக்கு. அப்படியா? இப்ப பலாப்பழம் பாத்திருக்கேன். பாத்துருக்கேனே. பழநூறு 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 பழநூறு. பழம் இல்லையா? எந்த பழம்னு உனக்கு தெரியுமா? நான் வியாபாரம் பாக்குறேன் இப்படி சொல்றேன். பழம் நான் பலாப்பழத்தை உனக்காக வாங்கிட்டு வந்து வைக்க முடியும். பழநூறு பழநூறு. இப்ப வாழைப்பழம் சொன்னா வாழைப்பழம் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு சீப்பு கொடுத்துருக்காங்க. ஏமா நம்ம பழம் வியாபாரம் வித்தியாசமான பழம் என்ன இருக்குமா? பழம் கோகோ பழம்? இப்ப நீ வந்து இந்த இடத்துல என்ன பாக்குற? நான் எந்த பழம் வியாபாரம் பண்ணிட்டு நீ இருக்கீங்க? வியாபாரம் பாக்குற? ஆமா. நான் யார் தெரியுமா? நீங்க யாரு? நான் ஒரு சினிமா டைரக்டர். ஓ டைரக்டரா சார்? சார் இன்ன வரைக்கும் உங்க படத்துல இனிமேல் என்ன போடுவீங்களா? இது வரைக்கும் இது வரைக்கும் ஏமா நீ ஒத்து விட்டா உடனே போடுவேன். சார் அப்ப போடுங்க சார் நீ. எப்ப பாபா? ஆமா சார். ஐயோ இப்ப வேணாமா? ஏன்? கும்பல் இருக்கு நாடகம். சார் உங்க படத்துல போட சொல்லிருக்கீங்க சார். படத்துல இப்ப போடுங்க இப்ப போடுங்கன்னா எப்படா போறது? சார் படத்துல சார். அப்படி இல்ல. போடுங்க சார் நிறைய பேர் பாப்பாங்க. ஷூட்டிங் எடுக்கிறப்ப உன் இத காட்டுறப்ப நான் இயற்கை காட்சி எதை காட்டுறீங்க? உன் முகத்தை காட்டுறப்ப சரி. இப்ப மக்கள் தான் பாப்பாங்க. ஆமா. நம்ம இதை எடுத்துருக்காரு பாரு. ஆமா நான் யூடியூப் எடுக்கறேன். யூடியூப் எடுத்துறாருல ஆமா. அது மாதிரி உன்னை கேமரா தனியா வச்சிருக்கேன். சரி. நெஞ்சல எடுக்க மாட்டேன். அப்புறம் இடிச்சு உன பள்ளிக்கூடம் வாழத்து சந்து இற்ற புதரு எதுக்கு? சோழ படம் எடுக்க என்ன படம் அங்கெல்லாமா எடுப்பாங்க? எவ்வளவு அனுபவம் வரும் அது தெரியல எங்க எங்கலாம் போயிட்டு வந்திருக்காரு. சோளக்காடு இளந்த மர புதரு சரி. அப்புறம் ஈச்சம் புதரு. பாலமரத்துக்குள்ள போலையா? ஐயோ பாலமரத்துல போனா வேணாம் பால் பிசு பிசுன்னு ஒட்டும். ஒரு இடத்த போயிட்டு தான் துணிமணியை நாரி போச்சு. ராஜா பேச்ச கேட்டு கங்கிட்டு பார்த்தா அதையும் விட்டு வைக்கலையா நீங்க? ஆனா அந்த ஷூட்டிங் எடுக்க போய் எல்லாம் ஒட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஷூட்டிங் போனீங்களா? 3 சென்னையில இருந்து அன்னைக்கு வந்துட்டேன். சென்னையில இருந்து வந்துட்டீங்களா? 3 படம் எடுத்தப்பா. சார் 3 கூட என்ன படம் எடுத்தீங்க? படத்து பேர் தான் இங்கிலீஷ் படம். என்ன? அவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். அப்படி என்ன படம்? முத படம் என்ன தெரியுமா? என்ன படம்? ஜில்பாப்பா புல் பிபி. அது என்ன ஜில்பாப்பா புல் பிபி? இங்கிலீஷ்ல நுழையாது. ரெண்டாவது படம் தெரியுமா? என்ன படம் அப்படி? சிஞ்சாங்கனி உங்க புஞ்சாங்கனி. கிஞ்சாங்கரி எதுக்கு நீங்க அங்க எடுக்கறீங்க? ஐயோ ரொம்ப பேர் சோத்த போட்டு சொப்பு போட்டு மோக்குறாங்க. எது இல்லையா? மூணாவது படம் என்ன தெரியுமா? என்ன படங்க? படமெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். சரி. ராத்திரி 12 மணிக்கு மேல எனக்கு தூக்கம் வரல. ஏன்? அட படத்துக்கு வைக்கணும்னு சொல்லி ஏந்திரிச்சு இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமா இங்க வைக்கலாமா இங்கதான் வைப்பேன். எங்க வைப்பீங்கப்பா? அப்புறம் யோசனை இவ்வளவு 2 பேர் வச்சேன் பாரு. என்ன அவ்வளவு நீட்டு? டால் இருக்கா பூல் இருக்கா டூல் ரொட்டி. அது என்ன டால் இருக்கா புல் இருக்கா புல் ரொட்டி? அட அந்த படத்து பேர் தான். இவ்வளவு பெருசா இருக்கு. படத்து பேர் நெட்டு தான். இவ்வளவு பெருசா நெட்ட வச்சிருக்காங்க. இப்ப புதுசா ஒரு படம் எடுத்து. என்ன படம் அப்படி? அதுல நடிக்கிறியா? சார் உங்க படத்துல என்ன போடுவீங்களா இல்லையா? பாமா சிலு சிலு இருக்குதுப்பா. அப்படிங்களா? உன் கையை தொட்டனே எனக்கு சம்பளம் 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் ஏன்னா, மாட்டேன். அது எப்படி இருந்துச்சு? அது வந்து நல்லா தான் இருக்கு. ஏமா உனக்கு சம்பளம் எவ்வளவு கேப்ப? சம்பளம் சார் நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறீங்க சார். பரவாயில்ல எனக்கு இப்படி பிள்ளை தான் எனக்கு தேவைப்படும். என்ன சொல்றீங்க? உனக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா.
படமெல்லாம் முடிஞ்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வைக்கிறதா வேலை. பேசாம பொத்திட்டு உட்காரணும் வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா தம்பிங்க வா, படிச்சிருக்கியா? அண்ணே பிஏ மூணாம் படிச்சிருக்கேன். கிளாஸ் 3 வருஷம். தம்பி படம் நடிக்க ஆசையா? 50,000 ரூபாய் பணம் கட்டணும் நீ. ஓ, அந்த பிள்ளை வந்தா என் சொத்தை கூட வந்து கொடுப்பேன் நான். ஏன்மா சார் நீ எனக்கு பிடிப்பில்ல, உனக்கு சம்பளம் பாரு. சரி இப்ப இப்படி வரியா? ஆமா. என்கிட்ட வந்தீன்னு வச்சுக்க, உங்கள்ட்ட வந்தா 3 மாதத்துல கிருன்னு நேரிடுவேன். அது என்ன 3 மாதம் கிர்ரு நேரது? அந்த அளவு வேலை. கொடுக்குற கூட்டம் சார் நம்ம கூட அப்படியெல்லாம் கிர்ருன்னா ஏறாது. இல்லம்மா, ஆ. நான் அதுக்குன்னு ஒரு மருந்து வச்சிருக்கேன். என்ன வருது அப்படி? இல்ல லேகியம் தான். அப்படி என்ன லையா? அட. இந்த ராசா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓ இருமா, ஷூட்டிங் எடுக்க உன்னை கொண்டு போய் ஓய்வு எடுக்க சரி மாசம் ஒரு தள்ளுவேன். சரி குப்புனை ஏறும். ஆ 6ஆம் மாதத்துல நீ அப்படி இப்படி நடக்க கூட முடியாது. ஏன் அப்படி? அப்புறம் காலு அப்படி ஒரு லேங்கிய வச்சிருக்கீங்களா? பேக்குத்துக்கு ஒரு ஆளு ஆ. நீ எட்டி வச்ச உடம்பு இப்படித்தான் இருப்பேன். சார் அத அப்படி சீக்கிரம் அதை செய்யுங்க சார் ஃபர்ஸ்ட். சீக்கிரம் செய்யணும். ஆமா சார் அதை செய்யுங்க. ஓவருக்கு நான் எங்கடா செய்யறதப்பா? எங்க ஆபரேட் ஏமா செய்யறது செய்யலாம். சார் சீக்கிரம் அதை செய்யுங்க சார். 7ஆவது மாசத்துல ஆ. நீ உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. அதெல்லாம் போயுமா? வண்டி செட்டுக்கு போய் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, நான் செட்டுக்கு போச்சு, அந்த வண்டி விட்டு வண்டி ஓடுது. இங்க ஆயில் மாத்தி இந்த கிரேட்ல அவர் ஒரு வருஷத்துக்கு ஆயில் மாத்துறாராம். அது மாதிரி படம் நடிக்கலையா? சரி ஆமா இப்ப சார். நான் சொல்ற மாதிரி நடிக்கணும். அப்படிங்களா? அப்புறம் ஒரு சம்பளம் உண்டு. சரிங்க சார். இப்ப அவங்க 4 பேர் 2 இசையமைப்பாளர்கள். ஆமாங்க. சகாய் மாதா ஒளிபரிக்க நிலையம் ஆமா. மக்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா சார். 50% நடக்குது. சரி. இப்ப ஷூட்டிங் 1 2 3 ஏய் 1 2 3 இப்ப நான் அந்த மாதிரி போவேன். சரி. அப்படின்னு பாரு. 1 2 3 ஏமா இப்படி கையை வச்சுக்கிறேன். சரிங்க சார். இந்தயா நான் படம் எடுக்கிற பாலா போட்டாயா? சார் உங்களே தான் நான் பெருமையை சொல்லியிருக்கேன். அவர் யார் தெரியுமா? மிருதங்க வித்துவோம். அதான் மிருதங்க வித்துவான். காசு கொடுக்காடி கத்துவோம். காசு கொடுத்துற கத்துவோம். கரூர் போற வரைக்கும் போன படம் கத்துவோம். போட டெய்லி கத்திடுவாரு. இல்லம்மா, சார். இப்ப இன்னொருத்தர் நட இன்னொரு வேலை தானே. வேமா போண்டா. சரிங்க சார். அப்படி கட்டிங்கா கொடுக்குறேன். சார் இப்போ நீங்க கட்டி கட்டியா நான் கொடுக்கணுமா ஓ சார்? இல்லம்மா, அப்படி சரிங்க போய் சார். கட்டி ஒரு சக்குன்னு ஏமா கட்டிங் இந்த முடக்கு இருக்குல்ல, ஆமா இப்ப இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த கட்டிங் போய் திரும்பி சரி. 2வது கட்டிங் திரும்பி ஆமா. போனா பைபாஸ் வந்துரும். சரி. அப்புறம் சல்லுட்டு போய் சல்லுல போய் மீன் கோயில் கட்டிங் பண்ணா போட துர்க்கபடி வந்துரும். அத ஒண்ணு சொல்ல சொன்னாங்க ஒண்ணு. இல்ல சார் அந்த ஊர் வருது இல்ல சார். ஆ இப்போ அது மாதிரி நடக்கணுமா சார்? ஆ. சரி நீங்க வாங்க சார். ஒரு ஒண்ணு போ இங்க இது வளைக்காம போமா. அது இல்லம்மா, இது கால் பால நோகாம போறீங்க சார். ஓ இது வலிச்சுச்சா எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா நீ கூட கீழே விழுந்துரு. அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் பொறுக்க மாட்டேன். அது எத்தனை நாளைக்கு? என்னது தலையை வச்சு தூக்குவாங்க. நீ அம்மிக்கிட்டு உட்காருச்சா? 1 2 3 1 2 3 இல்லாதவன் எப்படி ஆட்ட இருக்கிறத ஏன் மச்சம் பண்ற? இல்ல சார் நீங்க நினைச்சா விறுவிறுன்னு போச்ச நீங்க. நீ ஆட்டுல பெட்டிக்கத ஆமா ஆர் ஏற்கனவே அப்படியே இருக்கிறாரு. எப்படி சார்? ஜெயிசால் இல்லையா வந்து ஜெயிசால். யாரு நீ கொஞ்சம் வேகமா போறியா? பேபிய போடுமா சார்? விறுவிறுன்னு போ. சரி விறுவிறுன்னு போறீங்க சொல்லுங்க சார். ரொம்ப வேகமில்லாம சரி. நார்மலா கொஞ்சம் சுருக்குன்னு சுருக்குன்னு போ. சுருன்னு போடுமா தள்ளி வாங்க சார். படம் போல போலதான் இருக்கும். பாப்பா கை விடு பாப்பா. ஏன் சார்? என் படம் ஏன்? என் படம் 150 நாள் ஓடி சரி வெற்றி விழா கொண்டாடி சரி. படம் தியேட்டரவே கொளுத்துருவாங்க. ஏன்? நீ கேள்விட்டா நான் போச்சு சொன்ன ஃபர்ஸ்ட் அவுட் இறங்கி ஃபர்ஸ்ட் அவுட் மூத்தடிக்க போற மாதிரியா போய் படத்தை வைக்கணும் பண்ணா. சார் நீங்க தானே சார் விறுவிறுன்னு போச்ச நீங்க. நைவா போமா. நைவா சார். பொம்பளை பிள்ளைனா சரி. பூமி அதான் வந்தா மெதுவா மெதுவா. மெதுவா இதா இருக்கு பாத்தா. இதெல்லாம் இங்க பாரு. சார், ஏன் வாங்க சொல்றீங்க? என்ன ராசா சொல்ல மாட்டியா? நான் சொல்லியிருக்கேன். அத பாரு. அப்படி பரட்டு நைவா தானே சார்? மெதுவா. அப்படியா? பாப்பா அங்க இருந்து மெதுவா. மெதுவா தானே சார்? இது திரும்ப கொஞ்சம் லேசா தூக்கு. என்னங்க சார்? சார் தள்ளு சார் நாங்க பாக்குறோம். திருப்ப நான் பாக்குறத நீ பாக்குற. உனக்கு கேமரா போட்டு தரேன் பேசாம. பிரேம் பண்ணி கூட தரேன். காலைல வெந்திருச்சா அது முடிஞ்சு முடியும். அப்படியே நைவா வந்துங்களா சார்? நைவா கொஞ்சம் மெதுவா. நைவா. உரத்தால வழியா இப்படி கையை வச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளை வெக்க நம்மள்ட்ட இருக்காது. வெக்கப்படும். உனக்கு வைக்க இருந்தா அதை போடுவியா? வெக்கம் சூடுன்னு நம்மள்ட்ட தான் இங்க வந்துடும். இப்படி கையை அப்படி வச்சுக்க வெக்கப்பட அப்படின்னா. யாரு ஆம்பளை பார்த்தானே எந்த ஊருங்க? உங்க மொபைல் நம்பர் வரும் பேசாம இரு.
பாப்பா இங்க வாமா. என்னங்க சார்? பவானி சொல்லுங்க. தருமா சுத்திட்டு போயிருக்கியா? ஏன்? இல்ல போயிருக்கியான்னு கேட்டேன். இன்னும் இல்லையே. போயிருக்கியா? போயிருக்கனே. அங்க பிரசவ வார்டுக்கு போயிருக்கியா? ஆமா போயிருக்கேன். அங்க பாரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு உன்ன மாதிரி நடப்பாங்கடா. எம்மா அப்படியே நடவாங்க. இப்படி இழுத்து பிடிக்கிறது எதுக்கு? எதுக்கு எடுத்து பிடிக்கிறாங்க? விளைக்க விட்டா மூட்டுல பட்டுருமா. கிழிச்சது இங்க பல்லு வழக்காக இருந்தாரு. ரசத்தை இருத்து ஊத்து பார்த்து பல்லு விளக்குறதுக்கு அங்க இருக்கிற எனக்கு அப்புறம் முடியும் வீட்டுக்கு வந்தோடனே இந்தாரு ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டேன். ஒரு கிலோ ஆப்பிள் ரத்தம் இங்க போச்சு. இந்த அடுப்பத்தள்ளி தாண்டி இந்த கதியா இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி இப்படி படத்தை ஓட முடியாது. வாங்க அப்படியே வாங்க. அரியாப்பா மரியாதைக்குரிய செட்டியாப்பட்டி சேர்ந்த பாசத்துக்குரிய அன்புள்ளும் வேலுசாமி அவர்கள் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த கேமா படம் நல்லா எடுத்தோம்னு வச்சுக்க சரி. விடிய வரும். சார் என்ன சார் இப்படி வருமா சார்? காசு சார் அப்பலாம் கொடுங்க சார். பிள்ளை தான் சின்ன பிள்ளை பாப்பா எவமா இவன் இந்த மாதிரி படம் எடுத்தா நம்மளுக்கு பிடிக்காது. ஆமா சார் பிடிக்காது சார். ஏன் வரத பாக்குறேன்? ஆமா சார். என்ன வியாபாரம்? எழுத பிள்ளை வியாபாரம் சார். ஏமா இப்ப எண்ணிக்கை கணக்கா குத்து கணக்கா பிடி கணக்கா? சார் நான் படிக்கணுக்கு வியாபாரம் பண்றேன். எனக்கு படிக்கவும் பிடிக்கும். சரி. பிடிக்கிறதும் பிடிக்கும். சார் நான் படிக்கிறது தான் சார் பிடிக்கும். படிக்கிறதா பிடிக்கும். படிச்சிட்டே வா. ஆமா. ஓ ரெண்டு அப்படினா அந்த வேலை பண்ணாதீங்க. உலக்கு கணக்குல ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு 100 ரூபாய். இது கம்பெனி தாங்க. ஏன்? அது புளிச்சு கிடக்கு 100 ரூபாயாம் சார். அது 100 ரூபாயா சார்? நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் சார்? ஒரு உலக்கு 100 ரூபாயா? ஒரு உலக்கு 100 ரூபாய் சார். ஏன் தகுதிக்கு நான் போனா 30 உலக்குல வாங்குவேன். கிழிச்சு 3000 ரூபாய்க்கு எங்கடா வரும்? அது எங்க வருது? ஏமா நீ இலக்கு பழமா? ஆமா சார். நாட்டி இலந்தே மலை இலந்தே சார். நம்மளது நாட்டி இலந்தே சார். நாட்டி இலந்தே. ஆமா. உங்க நறுக்கு இருக்கும். ஆமா சார். எடுத்து விடு பார்க்கலாம். பழத்துல பல ரகம் உண்டுமா? வாழைப்பழம் என்ன பழம்னு கேட்பேன். என்ன பழம்? பூவம்பழம், ரஸ்தாளி பழம், கற்பூரவள்ளி, பச்சைநாடா, நேந்திரம் பழம், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி அது புதுக்கோட்டையில இருக்கு. இந்த போயிட்டு கற்பூரவள்ளி என்னன்னா கற்பூரவள்ளி சாப்பிட நல்லா இருக்கு. இந்த நேந்திரங்காய் திங்க விளங்காது. சிப்ஸ் தான் போடலாம். நம்மளுக்கு புதுசா இப்பதான் 3 மரம் வச்சிருக்கேன். புதுசா வச்சிருக்கீங்க? இப்ப வச்சு நேத்து தான் குலை தள்ளுது. செவ்வாழை பழம். சரி. பெட்டிக்கார பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? நேந்திரங்காய். பெட்டிக்கார பழம். அது இருந்தா என்ன இல்லாட்டி இல்லப்பா சிப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா சிப்ஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் பழமா? பழமே. இது செக்கத்த வந்தா பழம். உங்க நாட்டை இருக்கு பழம். இது எல்லாரும் வாங்க பழம். இது உனக்கு வேണ്ട பழம். எத்தனை வேண்டு வேண்ட வாழ பழம் மாத்தியா எடுத்து போட்ட கையில இல்லையா மாமடி மாத்தியா வாங்கிட்டா வாட்டம்மா. அம்மா வாலே போலாம். அம்மா வாலே போலாம். ரெண்டு பேரும் எடுத்து பெரிய 4 சக்கர வண்டி செய்வோம். சரி. அதுல இறந்த பழத்தை கூடையில அள்ளி வண்டியில உட்கார வச்சு உன்னை தூக்கி அது மேல உட்கார வச்சு என் தாரெல்லாம் சீப்பு அறுத்து அடிக்க வச்சு நான் தள்ளுவே நீ கத்தணும். ஏன் நீங்க தள்ளுனா நாங்க கத்தக்கூடாதா? செவ்வாழைதான் எல்லாம் பல ரகம் கொண்டு கொண்டா விற்கும். பூவம்பழமா கொண்டு போனா விற்குமா? செவ்வாழை பழத்தை அறுத்து எல்லாம் கொண்டு போய் வைக்கணும். ஏமா நான் தள்ளுறப்ப கத்துவியா? ஐயா நீ கத்துனா கத்த முடியுமா சார்? என்னங்க சார் புரியுறீங்க? எழுதப்பலாம் கத்துற நல்லா இருக்கீங்க. தள்ளுறப்ப கத்து. அதனால போலாமா? போலாமே. அடி ரோட்டோர வீட்டுக்காரி ஏ ரோசாபு சேலக்காரி அடி நாளை கேட்கணும் போகட்டுமா? என்னுடைய வரைச்சு நிக்கிற சின்ன குட்டி அடி கட்ட குட்டி சும்மா என்ன பண்ணி இழிச்சா குட்டி அடி எனக்கு ஏத்த குட்டி. இது எனக்கு ஏத்த குட்டி. இந்த பவானி குட்டி. இந்த பவானி குட்டி. முருகேசனுக்கு ஏத்த குட்டி. ராஜாவுக்கு ஏத்த குட்டி. மானகட்டு மந்த செஞ்சு மகிழ் பூத்த போகுது. எனக்கு குட்டியா உனக்கு குட்டியா? உன் பேர் என்னையா? இன்னைக்கு 2 முறையை ஏத்த விளங்க முடியாப்பா. என் பேரு நான் சொல்ல எனக்கு ஏத்த குட்டி
கண்ணகரித்ததில் எங்களுக்கு மட்டும் ஓட்டு மறிக்கைகளை எங்களுக்கு மட்டும் போடு அரிய விடாமலா நீ பேசாம அதை பார்த்துக்க. இது இடுப்பா இல்லையே விட்டு அடுப்பாடா முடுக்குடா. வண்டி போகட்டும் பார்த்து போங்க நீ பார்க்கல நான் பாத்துக்கிறோம்ல அது உனக்கு எனக்கு சண்டை இப்ப வரைய போகுது மண்டை உனக்கு எனக்கு சண்டை இப்ப வரைய போகுது கொஞ்சம் சுதாரிப்பதான் வைக்க மாட்டேது அடி உனக்கு எனக்கு சண்டை இப்ப வரைய உனக்கு எனக்கு சண்டை இப்ப வரைய போகுது மண்டை கிட்டச்சின சங்காத்து விடுவாங்க ஏனே அண்ணே ஏனே 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 என்ன பிள்ளை நழுவி போகுது வழுக்குது எங்கேயும் வழுக்குது அது அத்த கூட வந்து தோண்டி அடி நானும் அடி அங்க சொல்ல சொல்லி எல்லாம் அறுக்கதடைய மனசே வந்தாலும் வாடி மதுரை சொன்னாங்க சரியா இருக்குமாய்யா எருத்து மேலும் பிரிச்சு விட்டாங்க எப்படி 4 போடு நடக்கணும் தண்ணி தனியா 2 போடு போடுவோம் 2 போடு போதுமா அந்த கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா கண்டுக்காம போய் என்னத்தா மணிய வந்தாத்தா என்னத்தா
கமான் குயிக் வாட் இஸ் யுவர் நேம் எங்க நேம் உங்க ஊர் எங்க ஊர் இந்த ஊர் வாட் ஆர் தி திஸ் இஸ் கோப்பர் ஸ்பேர் என்னது அது திஸ் இஸ் கோத்தா ஸ்பேர் ஏய், கோத்தாஸ் ஒண்ணு தமிழ்ல பேசு இங்கிலீஷ் கேளு. நீ என்ன குழப்பி விடுற உங்க ஊர் உங்க பேர் என்னம்மா எங்க ஊர் இந்த ஊர் தான் இந்த ஊர் தானே இந்த ஊரா இந்த ஊர் தாங்க ஆ இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல தானே இருக்கோம் ஆமா. இன்னைக்கு நம்ம இந்த ஊர் இல்ல உங்க சொந்த ஊரை சொன்னீங்கன்னா விலாசம் பிடிச்சி வருவேன் என்ன சொல்றீங்க இல்ல விலாசத்தை மதுரைக்கு வாங்க போலாம் மதுரைக்கா ஆமா நான் நாளை கழிச்சு வர்றேன் ஏன் மதுரைக்கு தான் எதுக்கு இல்ல நீங்க சொந்த ஊர் தானே கேட்டீங்க ஆ. மதுரைக்கு போலாம் உங்க பேர் என் பேரு ம் சொன்னா எதுவும் கவனிச்சுக்க ஆஹா. மாட்டீங்களா என் பேர் சுனிதா என்னது சுனிதா அதை நான் வாடகைக்கெல்லாம் விடுறதில்ல வாடகைக்கு விடுறது இல்லையா என்னம்மா சுனிதா சுனிதான்னு கிடக்குற இல்லங்க என் பேர் சுனிதா தேவி சுனிதா தேவியா ஆமா ஏன் ஊர் என்ன தெரியுமா உங்க பேர் என்ன வாட் ஆர் த கோயிங் டு திஸ் இஸ் மவுத் ஆன் டீப் எப்பா பேரை பாருங்க நல்லா தெளிவா சொல்லுப்பா. மவுத்துனா மலை டீப்னால மலையாளம் என்னுடைய பேர் என்ன தெரியுமா உங்க பேர் என்ன சுனில் குமார் ஓ சுனில் குமாரா நீங்க உன் பேர் சுனிதாவா ஆமாங்க ஏப்பா ஆ? சுனில் குமாரா ஆ. இப்ப உங்க அப்பா ஒண்ணு இருக்கிற வீட்டுல ஆ. அது எப்படி கூப்பிடும்? என்ன குமார்னு கூப்பிட மாட்டாங்க ஆ. டே சுனிலா கொஞ்சம் தூரத்துல இருந்தா ரொம்ப டே சுனிலா இருக்கும்டா. நல்லா இருக்கு சுனில் சுனில் ஏமா உன் பேர் சுனிதா ஆமாங்க சுனிதா சுனில் சுனிதா சுனில் சுனிதா சுனில் ரெண்டு பேரும் வந்தோம்னா சொன்னா தான் நம்மளை வரட்டி கொண்டு வந்து அங்க விட்டுரும் உனக்கு கல்யாணம் ஆச்சா அல்ல ஆகலைங்க எனக்கு நான் ஆகவில்லை எனக்கு அது ஆகலையா உங்களுக்கு ஆகலையா ஏய் ஆகலையா நல்ல முடிஞ்சு எலிமெண்ட் ஆயுதத்தில் குப்பரை வச்சு பார்த்துருக்கேன் இப்பதான் நானே பொண்ணை பார்த்து விரும்புறேன் உங்களுக்கு நெசம் பண்ண கல்யாணம் ஆகலையாங்க காளியம்மனுக்கு போதும் ஒரு தடவை தான் ஆச்சு ஒரு தடவை இன்னும் ரெண்டு மூணு தடவை ஆகணுமா இல்லையாம்மா எங்க கல்யாணமே ஆகலைங்கிறீங்க அப்புறம் ஒரு தடவை ஆச்சுக்கிறீங்க கல்யாணம் ஆகல ரெண்டு பிள்ளைய பத்து விட்டேன் கல்யாணம் ஆகல இனிமேல் டைவர்ஸ் ஆகணும். என்ன சொல்றீங்க உன்னை பார்த்தா என்னை பார்த்தா அடி ஆத்தா சரி என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு உன்னை பார்த்தோன்னே என்னை பார்த்தோனே கண்ணா உன்னை தேடுகிறேன் வேகமாவா ஏஹே. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச வைக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச வைக்குது சும்மா சும்மாடி சாமந்த காசு அடிக்குது சாமந்த தூண்டு பிடிக்குது ஆனந்த ராசு அடிக்குது ஆசைக்கு மனசு துடிக்குது இளவட்ட படிக்கட்டை இதுல நினைனா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி இது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச வைக்குது சும்மா சும்மாடி அழகில வேலிருந்து அழகின பெண்களை போல் உன்னிடையே தேர்ந்தெடுத்து நூறுகளினான். அழகின வேலிருந்து அழகின பெண்களை போல் உன்னிடையே தேர்ந்தெடுத்து நூறுகளினான். மீனுக்குட்டி ரெண்டு சீரண்டு ரெண்டு சிங்கார பொம்மைகளே, பாதையிலே நிலை வாங்கலாம் போது பந்தையில் நண்பர்களே. சின்ன பொண்ணுமா வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச வைக்கிற சும்மா சும்மாடி தாகம் கொண்டு தாமரைப்பு வேகம் கொண்டு தொடுக்குது தாகரெண்டு கண்ணு வந்து தங்குதான் தாகம் கொண்டு தாமரைப்பு வேகம் கொண்டு தொடுக்குது தாகரெண்டு கண்ணு வந்து தங்குதான் சந்தன மல்லிகை சங்கீத முள்ளைய சங்கீதம் ஆடட்டுமா மன்மதற்காத மந்திரக்காத மந்திரம் ஓடட்டுமா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு கண்ணஞ்ச வைக்கிறது சும்மா சும்மாடி சாமல காசு அடிக்குது சாமல தூண்டு பிடிக்குது ஆனந்த ராசு அடிக்குது ஆசைகள் மனசு தொடுக்குது இளவட்ட பொடிகட்டை இதுல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்னை நினைச்சு சும்மா சும்மாடி உனக்கு இது வந்துருச்சா உங்களை பார்த்தது எனக்கு வந்துருச்சு வந்துருச்சா வந்துருச்சு அவுத்து விடு இவ்வளவு கூட தெரிஞ்சு வரலன்னா எப்படி? காதலி வா இதுல தான் வர்றியா இதுல வந்தா தான் நல்லா இருக்குமா உங்களை பார்த்து எனக்கு வராம இருக்குமா வந்துரும் வந்துரும் வரட்டும்ல முக்கு வரும் அத்திப்பழ சிகப்பா இந்த ஹத்தமாக சிகப்பா